ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். வாழ்நாளாக கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் எல்லாமே நம்ம நல்லபடியாக தேவசேனை கணித்து கர்த்தர் துதிக்கப்பட்டு மகிமை கர்த்தர் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் இறக்கும் பாருங்கக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறோம், கடன்பட்டிருக்கிறோம். அது பிராணமாக்கும் தேவசேனையாக்கும் தேவன் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை துதிக்க கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபையும் இறக்கும் பாருங்கக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து கர்த்தாமே நாலு மணியானது இந்த வாக்கியத்தின் சாக்கியத்தை புத்தமிக்க கர்த்தர் நன்றி சேர்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ கையில் வேதாந்தத்தை நாம் திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்கிற வானமன்னாவை நாம் புசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவோமாக. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபங்களிலே 1ஆம் அதிகாரம் 19 ஒரு வசனமாக வாசிக்கலாம். யாக்கோபு 1:19. யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இங்கே பொதுவான நிருபத்திலே நிறைய உபதேசங்களை இங்கே நம்ம கடைபிடித்திருக்காருங்க பார்க்கிறோம். யாக்கோபு பொதுவான நிருபத்திலே நிறைய காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தன் சுவாப அனுபவங்களை மாற்றிவிட வேண்டும் சொல்லி அவர் நிறைய உபதேசத்து உண்டு. நாவை குறித்து சொல்லியிருக்கிறார், பொறுமையை குறித்து சொல்லியிருக்கிறார், கேட்கிற காரியம் குறித்து சொல்லியிருக்கிறார், கோபத்தை பற்றியும் இங்கே சொல்லியிருக்கிறார். இப்படி யாக்கோபு ஃபுல்லாவே இப்படி இருக்கும். பொறுமை, கோபம் மற்றும் கேட்கிறக்குள்ள காரியங்கள், கவனிக்கிறவுள்ள காரியங்கள், பேசக்கூடிய காரியங்கள், இப்படி இந்த நிறுவனங்கள்லாம் இந்த பொதுவான நிறுவனத்திலே சில உபதேசத்தை கையாளுகிற முறையில் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். தேவவசன ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்பதே. ஹalleluya. கோபிக்க கூடாதுன்னு அவர் சொல்லலை. அதுக்கு என்ன செய்யணும்? யூ ஷுட் கெட் டிலே இன் மேக்கிங் ஆங்கர். நம்ம கோபப்படுறதுக்கு தாமதப்படுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் தேவவசன ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை நாம் பெரும்பாலும் பிரசங்கத்தில் ஒரு ஊர்காக போல ஒரு டச் பண்ணிக்கிறது. ரொம்ப கோபப்படாதீங்க, செய்யாதீங்க, வசனம் யாக்கோபு 1:19 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம லைட்டாக சொல்ல போய் தான் நம்ம இன்னும் அதை என்ன செஞ்சுக்கணும், கோபத்தை வைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த நான் ஒரு நாள் யோசித்தேன், ஏன் இந்த கோப காரியங்களை தனியாக மெசேஜை போடக்கூடாது, ஏன் தனியாக ஒரு டீல் பண்ணக்கூடாது? ஏன்னா ஒரு விஷயத்தை சில காரியங்களை ஆழ்ந்த நம்ம ஒரு டீப்பாக நம்ம திங்க் பண்ணால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலோட்டமாக அதை காரியம் செய்து கொண்டு தான் இருப்பீங்க. ஆமாம், எப்போ பிரசவம் பண்ணி போன வருஷம்லாம் கோபத்தோடு சொன்னீங்கல்ல அப்படிம்பாங்க. திருப்பி 2ஆம் மட்டும் கூட சொன்னேன், அதை சொல்லிட்டு வர மாதிரி என்ன அப்படின்னு அதுக்கு கோபம் வந்துடும். உங்களுக்கு சொன்ன மெசேஜே என்னதான், கோபப்படக்கூடாது. அப்போ பாருங்கள், அந்த கோபம் உள்ள காரியத்தை ஒரு சுபார்த்தக்குரியதான். அது இந்த பிரசங்க எண்டில் உங்களுக்கு தெரியும், இது சுபார்த்தக்குரியதாக. அதாவது பெரும்பாலும் நம்முடைய தப்புகள் 2 விதமாக நடக்கும். ஒன்று நம்ம சுபாவத்தில் நடக்கும், இன்னொன்று நம்மளோட கிரியையில் நடக்கும். கிரியைன்னா தெரியும் இல்லையா? ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒரு பொய் சொல்கிறாங்க, பொய் கூட சுபாவம் தான். ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒரு தப்பு பண்ணுறாங்க, அல்லது திருடுறாங்க. இதெல்லாம் ஒரு கிரியைன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் தண்டனை பேரில் நீங்கள் என்ன செய்யலாம்? தண்டனை பேரில் நீங்கள் என்ன பண்ண எழுதினாலும் இதை நீங்கள் சீர்படுத்தினா சரி பண்ணிக்கலாம். கிரியில் தப்பு இல்லை. அதுதான் உலக சட்டம் எது பேசியிருக்குன்னா, சில கிரியை ரோட்டில் வந்து இப்போ லெஃப்ட் சைடு தான் போகணுன்னா ரைட் சைடில் போகிறான், உடனே அவங்க ஃபைன் போடுறாங்க, அடுத்தவங்க போக மாட்டான். ஸோ இந்த கிரியைகள், நம்ம கையின் கிரியில் வர தப்பினங்கள் எல்லாமே, அதாவது துக்கிரிகள் வர கையில் வர துக்கிரிகள் எல்லாமே தண்டனை மூலமாக அதை என்ன செய்யலாம், அதை நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதனால தான் உலக சட்டம்லாம் அதுக்கு தான் இருக்குது. ஆனால் உலக சட்டமானது நம்மளோட சோகத்தை மாத்திரக்க தான் இருக்குதா? நீ பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் ஒரு சட்டம் இருக்குது, அது வேறு விஷயம். பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுல அது வேதாந்தத்துக்கு உபதேசிக்கிறது தான் இருக்குது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர உபதேசத்தின் அர்த்தம் தான் அந்த சுபாவ குணத்தை மாற்றும். உங்கள் குணங்களில் ஒரு ஆட்டிடியூடில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா வேதத்திலிருந்து வார்த்தை வர வேண்டும். அப்போ சட்டம் எதுக்கு போடணும்? கிரியிலிருந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தி போடப்படுகிறது. ஆனால் நம்ம சுபாவத்தில் உள்ள தப்புகள், சுபாவத்தில் உள்ள குணங்கள் மாற வேண்டும் அப்படின்னா பை பர்த்தில் சில காரியங்கள் இருக்கலாம். பை பர்த்தில் இருக்குங்கிற அதை உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி காரியங்களே நம்ம எப்போ வெளியே கொண்டு வருது அப்படின்னா உபதேச அடிப்படையில் தான்
கிறிஸ்துவின் வார்த்தை மொத்தம் உள்ள உபதேச அடிப்படையில் தான் நாம் அந்த காரியத்தை அவங்க விளக்க சொல்லி அவங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர கொண்டு வர முடியும். குறிப்பாக சுவாபம் உள்ள குணங்கள் தான் மனம் திரும்ப நிமித்தமாக தான் உண்டாகும். இப்போ மனம் திரும்ப நிமித்தமாக எப்படி உண்டாகுனா அவங்களுக்கு அது இறைந்து குத்துற மாதிரி நம்ம சொல்லணும். வேதம் என்ன சொன்னால், இயேசு குறை நீ பண்ணிட்டீங்க அப்படி சொன்ன உடனே அவளுக்கு மனசு குத்துறா. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே பாவம் பண்ணிக்கிறது, ஞானசை பெற்றுங்கள், பசுவாக பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்படைகள் என்று சொன்னார். உடனே 3000 பேர் சேர்ந்தாங்க. மன குத்துற மாதிரி இருந்தால் தான் ஒருத்தவங்க சுவாப குணத்துல செய்வாங்க, வெளியில் வருவாங்க. இல்லைன்னா அவங்க வெளிப்படையாக நாகரிகமாக எல்லாம் கரெக்டாக இருக்க காட்டுவாங்க. உள்ளுக்குள்ளே அந்த குணம் இருந்து கொடுத்தாரு. தேவனுக்கு சோத்திரம். அப்போ ஒரு பிரசங்கம் ஒரு காரியத்தை உபதேசிக்க சொன்னால் அது டீப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கணும். அதை டச் பண்ணிட்டு போகிறது சரியாக வராது அப்படின்றது நான் அனுபவத்தை கண்டுகொண்டேன். ஆகையால் அந்த கோபத்துள்ள காரியத்தை நாம் தாமதிக்கிறதுக்காக, அதில் கோபம் படக்கூடாதுங்கிறக்கா சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை ஒரு பிரசங்கம் தேவன் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி தேவன் கேட்டபோது கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்தார். கர்த்தர் பிரசங்கம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, இந்த கோபத்துள்ள காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நீக்கிவிட வேண்டும், தாமதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முழு பிரசங்கமாய் அங்கே அமைய வேண்டும். அந்த கோபத்தோட நன்மைகள் என்ன இருக்கா, அது தீமைகள் இருக்கா, என்னங்கிறது விளக்கி சொல்லும்போது அது மனம் குத்தல் ஏற்படும். தேவனுடைய பிரசங்கம் சோத்திரம் உண்டாதாக. அது மாத்திரமல்ல, இது ஒரு நாள் உபதேசம் மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப பண்ணணும். இந்த கோபத்தை நீக்கிவிடணும்னு சொல்லி திரும்ப திரும்ப. ஏன்னா அது இந்த எண்டில் தெரியும். சும்மா ஒரு லைட்டாக ஊறுகா மாதிரி கோபம் படாதீங்க, நீங்கள் அவங்க கோபப்பட கூட இங்கே சமாதானம் உங்களுக்குள்ள அப்படின்னு பூசிட்டு போகிறதுக்கு நமக்கு இங்கே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த கோபத்துக்கு இன்டீப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்டீப்பாக தெரிஞ்சால் தான் அது நமக்கு போகும். இது திரும்ப திரும்ப வேற சொல்லி ஆவியான குணத்தினார். ஒரு பிரசங்கம் மாத்திரமல்ல, இது அவசியப்பட்டால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். தேவ பிரசங்கம் சோத்திரம்ன்றால எப்படியும் இந்த கோபத்தை விட்டு நாம் என்ன நீங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சோப குணத்தில் இருந்துன்னா அது நம்மளை விட்டு நீக்கி போட வேண்டும். அது நம்மளை கரைப்படுத்தணும் சில நேரத்தில். தேவ பிரசங்கம் சோத்திரம் இல்லாதாக. அதனால் நம்ம இந்த கோபத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ள தூவாவே நம்ம நமக்கு உதவி செய்கிறார். பிரசங்கி சொல்கிறார், நல்ல அருமையான அவர் பெரிய அனுபவம். சாலமோன் ஞானி, அவர் தான் ஞானின்னு சொல்லியிருக்கிறோம். பெரிய அனுபவம். அவர் மூடன்கிறார், கோவப்பட்டால் முட்டாளுங்கிறார். பிரசங்கி 7:9 வாசித்து பாருங்க. நீங்கள் கோவப்பட்டினாலே வேலைக்காகன்றார். அவனை என்னன்னு சொல்கிறது? அவனை என்ன ஞானின்னு சொல்கிறதா, அறிவாளி சொல்கிறதா, இல்லை பெஸ்ட்டுன்னு சொல்கிறதா, குட்டுன்னு சொல்கிறதா, என்னன்னு கேட்குறார். வாசிக்கலாம் பாருங்க. சீக்கிரமாய் பட்டான்னு சரி எடுத்த உடனே என்ன செய்யணும்? ஒரு மனதில் சீக்கிரமாய் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணி. சீக்கிரமாய் கோவப்படாது. கோவப்பட்ட என்ன? அது சீக்கிரமாக கோவப்பட்ட என்ன ஆகும்? வாசிங்க. பார்த்தியா? அப்போ சீக்கிரமாக இருக்கணும். அங்கேயே மூடன்னா யாரு? கூல். அதனால் சீக்கிரமாக செய்யுங்க, கோபம் படாதீங்க. தேவனுக்கு சோத்திரம்ல அவர் எவ்வளோ பெரிய ஞானி, அருமையாக சொல்லியிருக்கார். சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் ஒரே வாரம். மனதில் இருதயத்தில் கோபம், சீக்கிரத்தில் கோபப்படாது. யாக்கோபு சொல்கிறாரு, கோபப்படுறது தாமதப்படுத்துங்க அப்படின்றாரு. என்ன இங்கே சொல்கிறது? சீக்கிரமாக கோபப்பட வெயிட் பண்ணுவேன். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். கோபப்படுறது செய்யணும், வெயிட். அதுதான் ரொம்ப வெயிட் பண்ணணும். தேவவசம் சோத்திரம் இல்லாதாக. சில நேரம் சொல்லுவார், ஏசு கோபம் உண்டு, அந்த வார் எடுத்துலாம் அடிக்கலையா நல்லா பொண்ணுங்க. சில பேர் அப்படி தான் மேல் டாப்பில் அப்படியே பூசி கொண்டு சில பிரசங்களை ஆணி வேற பதிய வச்சுட்டாங்க. இயேசுக்கு கோபம் கொண்டு செய்யலை. நல்லா கேட்டுங்க. அவர் கோபப்பட்டால் கதையை வேகமாக மாறி இருக்கும். அவர் சொன்னா பக்தி வைராக்கியம் செய்தார். உங்கள் பக்தி வைராக்கியம் என்ன? பச்சித்தது பக்தி வைராக்கியம். நல்லா கேட்டுங்க. அதில் கான்செப்ட் என்ன, இன்டென்ஷன் என்னன்னா கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கடிந்து கொள்றது வேறு. அதாவது கடிந்து கொள்ளணும், இனிய தப்பேடு செய்யக்கூடாது. நான் ஆரம்ப சொல்லிட்டேன், துக்கிரியைகளே கிரியைகளை கையின் கிரியைகளை நீ என்ன செய்யணும்? தண்டையில் தான் செய்ய முடியும், திருத்த முடியும். ஜெராக்கு அப்படிதான் என்ன பண்ணாங்க, ஹேண்ட்ரைட்டிங் வர மாட்டேங்குது. அவங்க டீச்சர் சொன்ன காரியம் என்னன்னா, பாருங்க கையிலே அடிக்கிற பாருங்க, அவன் ஹேண்ட்ரைட்டிங் தானாக வரும் அப்படின்னு சொன்னான். இது என்னது? இது கோவப்பட்டு டீச்சர் கோவப்பட்டு அடிக்கிறாங்களா அவனை? இது கோபமா? கோபம் கஞ்சி நிமித்தம் அடிக்கிறான். அவன் நிமித்தம் ஒரு அன்பினால அவன் திருத்தணும் அப்படிங்கிறதான். இதுதான் இயேசு செய்தார். கண்டிக்கப்பட்டு தண்டனையை கொடுத்தாவது அவன் என்ன செய்யணும்? உள்ள அந்த ஆலயத்தை விரட்டணும். இந்த மாதிரி பிதாவை வீட்டை என்ன செய்யாங்க, அப்படி கள்ளக்குறை ஆகிற விரட்டினார். என்ன இது கோபம் கொண்டு அடிக்கிறது இல்லை. அது சில விஷயங்கள் சில பேர் அப்படி நம்ம முற்போர் காலத்தில் அந்த ஒரு பாலிஷ்டாக பூசினாலாம் அதை நம்பிட்டு இருக்கிறோம். தேவவசம் சோத்திரம் இல்லாத
நம்பது தவறில்லை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம கடந்து வர வேண்டும். 40 வருஷமாக அதே மாதிரி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்ற தியானம் பண்ணும்போது நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையால் கோபப்படுறது இங்கே வெயிட் பண்ண வேண்டும் சொல்லி யாக்கோபு சொல்கிறார். பிரசங்கியும் அதான், சாலமோன் அதான், ஞானியும் அதான் சொல்கிறார், வெயிட் பண்ணுங்கன்றாரு. ஆனால் இதில் கோபப்படுறது மூடன், ஃபூல் என்று சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ ஒரு 4-5 காரியங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோபத்தினாலே உள்ள காரியங்களை நம்ம டீப்பாக பார்த்தோம்னா அதை நம்ம விட்டு விடுறதுக்கு நமக்கு மனசில் பதியும். கோபம் நம்ம இதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லி முதல் காரியம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:20. இந்த வசனத்தை அவர் 19 சொல்லி முடித்த உடனே கோபப்படுறது தாமதமாயும் இருக்க கடன் சொல்லி முடிச்சோடனே அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்கிறார். ஏன் அப்படின்னு விளக்கமும் சொல்கிறார். ஏன் கோபத்துக்கு தாமதிக்கணும்னு சொல்கிறாரு, தாமதிக்கணும்னு சொல்கிறாரு, ஒரு விளக்கத்தையும் சொல்கிறார். 20 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 20வது வசனம் யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ நீங்கள் சில காரியங்களில் கோபப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்? தேவ நீதி அங்கே இருக்கணும். தேவ நீதி இல்லைன்னா அது மனுஷனுடைய கோபம். இப்போ தேவன் நிறைய கோபப்படுறதை பார்க்குறோம். அது எதுக்கு தெரியுமா? அந்த சுவாபத்தில் உள்ள காரியங்களில் நீதிப்படி என்ன அவங்கள சீர்படுத்தணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய கோபமூட்டினார்கள் அவர்கள். அப்போ அவர் கோபப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அது எதுக்காக அப்படின்னா ஒரு தேவ நீதி நிலைநாட்டுறதுக்காக அப்படி செய்தார்கள். இப்போ இவங்களுக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சா பின்னாடி என்ன உண்டாயிருவாங்க, அதை என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இங்கே ஒரு தேவ நீதி நியமித்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, அதுக்காக கோபப்பட்டார் தவிர. அப்போது இங்கே தேவனுக்கு கோபப்படுற உரிமை தேவனுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவன் தேவ நீதியை நிலைநாட்டுறது தான், நமக்கு கிடையாது. அதுதான் இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. இங்கே சொன்ன வார்த்தை நல்லா பாருங்க. அதாவது யாக்கோபுடைய அந்த ஆண்டு அர்த்தத்தை பாருங்க. கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு இருக்கா. கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டா அப்படியே போட்டிருக்கு. மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. ரைட். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வருதுன்னா, மனுஷனுடைய கோபத்துக்கு வேல்யூ என்ன, மனுஷன் கோபத்துக்கு என்ன மதிப்பு, தேவ நீதி நடப்பிக்கிறதுனா அந்த காரியம் என்னவா இருக்கும், என்ன வேல்யூஷன் கொடுப்பீங்க. ஒரு பேப்பர் திருத்துவாங்க, ஆன்சர் கீன்னு ஒன்று இருக்கும். நீ பக்கம் பக்கமாக எழுதுங்க. ஆன்சர் கீ 3 பாயிண்ட் தான், 24 பாயிண்ட் எழுதுங்க. ஒரு 8 மார்க் கொஸ்டின் போடுறாங்க. 8 மார்க் கொஸ்டின் போடுறவங்க அவங்க போட மாட்டாங்க. அந்த ஆன்சர் கீ அங்கே இருக்கணும். இருந்தால் நீ எத்தனை பக்கம் எழுதினாலும் அந்த மார்க்கை போட்டுருவாங்க. அப்போ அந்த ஆன்சர் கீ இல்லைன்னா அதுக்கு என்ன போடுவாங்க, மார்க் என்ன போடுவாங்க, 0. மனுஷன கோபத்துக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கோபத்துக்கு என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது. நோ வேல்யூ. ஏன் அப்படின்னா அந்த கோபத்தில் என்ன இருக்காது, தேவ நீதி இருக்காது. தேவ நீதி இல்லாம நீங்க கோபப்படுறது வேஸ்ட்னு சொல்றாரு, மூடன்கிறார் ஞானி. யாக்கோபு சொல்றாரு அது வேல்யூ 0. தேவ நீதி நடப்பிக்கலாம், நீ என்னத்துக்கு அந்த மாதிரி கோபப்படுற, அது வேல்யூ 0. 0வோட ஜெதா பெருக்குன்னா நாங்கள் உண்டாகும். 10 நல்லது செய்யுங்க காலையிலேருந்து சாயங்காலம். 10 நல்லது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. 10 நல்லது செய்யுங்க காலையிலேருந்து. தாய் தரப்பட வாங்குங்க, தேவனை துதிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, உற்சாகம் தர்மம் நீங்கள் செலுத்துறீங்க, ஆஃபீஸுக்கு கிளீன் பண்ணிருக்க, பாஸ் 10 நல்லது செய்யுங்க. சாயங்காலம் போல பஸ்ஸை இடிச்சானா அவனை வண்டு திட்டினீங்க அப்படின்னா இட்டு 0 போட்டு பாருங்க காலையிலேருந்து. அன்னைக்கு சாயங்காலம் 6:10 உங்கள் வேலை என்னவாக இருக்கும், 0. 0 வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்டை நீங்கள் கையாளணும். 0 வேல்யூ உள்ள ஒரு ஆக்ஷனை நீங்கள் செய்யணும். 0 வேல்யூ உள்ள ஒரு காரியத்தை, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு டைலாக்கை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் டைலாக்ல தேவநீதியே இல்லையே, அது கோபத்தில் தேவநீதியே இல்லாத அளவுக்கு கோபப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு அது டைலாக்கு, அது 100% வேஸ்ட். ஆமாம், இந்த பாஷை ஐடி பாஷை சொல்கிறேன்னா we should be put it into the recycle bin. அந்த கோபத்தில் வார்த்தைகள் எல்லாமே தேவநீதி இல்லாத ஒரு கோபமாக இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே போய் போடணும், ரீசைக்கிள் பில்லில் போடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு தேவன் பாஷா சோத்திரம் தான். எனக்கு ஒரு ஆகியான எனக்கு அருமையான காரியத்தை உணர்த்தினார். அதாவது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அநேக அதிபதியாக இருக்கிற. கொஞ்சமாக ஒரு உண்மை இருந்துச்சுன்னா
உனக்கு என்ன அதிபதியாக இருப்பாய். ஸோ உண்மை இருந்தால் அதுக்கு நமக்கு கொஞ்சமான உண்மை இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்டாக? கொஞ்சமாக உண்மையாக இருந்தாலும் வருது. கடுகு போல விசுவாசம் இருந்தால் மலையை கூட போயிட்டு நேரத்துலாம் இருக்கு. கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அதுக்கு ஒரு வேலை இருக்குது. ரைட்டு, நீ என்னை மறுதளிக்காமல் கொஞ்சம் பலனோடு இதை நீ செய்த நிமித்தமாய் உனக்கு திறந்த வாசல் தர்றேன்னு சொன்னார். கொஞ்சம் பலன் தான் உனக்கு இருந்து, ஆனால் வசத்தை மறுதளிக்காமல் நீ இருந்தபடியே உனக்கு என்ன செஞ்சா? உனக்கு திறந்த வாசல் திறந்த வாசல் தாரேன்னு சொன்னார். சரீர முயற்சி அற்ப பிரோஜனம் உள்ளதுங்கிறார். அப்போ சரீர முயற்சி ஒரு அற்ப பிரோஜனத்தை உண்டாக்குது. ஒரு சின்ன சரீர முயற்சி ஒரு எக்ஸசைஸ் பண்ணினா அது என்ன உண்டாகுது? ஒரு அற்ப ஒரு ஏதோ ஒரு சம் வேல்யூ இருக்குது. மேபி 1 or 2 3 5 ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கோபம் இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ. ஹல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசம் இருந்தா பெரிய ஆசீர்வாதம் தான். கொஞ்சம் உண்மை இருந்தா பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ கர்த்தர் மறுபடியும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தனால திறந்த வாசல் உனக்கு இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் பிசிக்கலாக ஒரு கொஞ்சம் சரீர முயற்சி உனக்கு இருந்தாலும் என்ன இருக்கு? இங்கே வாங்கணும். கொஞ்சம் சரீர முயற்சியாக இருந்தால் கொஞ்சம் பிரோஜனமாக உண்டு. என்ன ஒரு அற்ப பிரோஜனமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கோபம் இருந்தால் என்ன உண்டாகும்? போட்ட எல்லாத்தையும் இங்கு மட்டும் ஜீரோ பண்ணி பாருங்க, அது வேல்யூ ஜீரோ தான் அப்படின்னு வேதாகம் சொல்லுது. ஹல்லேலூயா. இப்போ அந்த கோபம் நமக்கு தேவையா? வேல்யூ தேவையில்லை. அதுக்கு பேசாமல் கொஞ்சம் விசுவாசம் வச்சுட்டு போயிருக்கேன். அது பேர் கொஞ்சம் பலத்தோட எதாவது 2-3 வசனங்கள் அட்லீஸ்ட் 4 வசனம் வாசிக்க முடியல, 2 வசனமாவது வாசிக்கலாம். ஆமாம், நம்மளோட பிள்ளைகளும் கேலண்டர் பார்த்து வாசிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாதிரி கேலண்டர் பார்த்துட்டு சிம்பிளாக வாசிப்பேன். இப்போ கொஞ்சம் பயிர் படிக்கலாம். 7 வருஷம் சோத்திரம் இல்லாத ஆனால் ஏதோ கொஞ்சம் முடியலன்னா கொஞ்சமாவது அப்படின்றான். கொஞ்சம் பலன் இருந்தோ என்ன மரியாதை நிமித்தமாய் உன திறந்து வாசிக்கிறேன்னு சொல்லி கற்று சொன்னார். கொஞ்சம் கொஞ்சம் சரீர முயற்சி இருக்குது, நல்லது தான். கொஞ்சம் உண்மையாக இருந்தால் அநேக காரியங்கள் அறிவே வைக்கிறார். கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் பெரிய காரியத்தை நீங்கள் சாதிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் கூட கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் நிரப்புறார். இதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனால் கொஞ்சமாக கோபப்பட்டு பாருங்க, ஒரு பிரச்சனை. அப்போ கோபத்துக்கு வேல்யூ முழுக்க ஜீரோ. நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிங்க, காலையில் சாயங்காலம் சொல்கிறேன், எவ்வளோ அனுபவிச்சு பெரிய அப்படி நறுக்கையில் சேர்த்து 90 பாயிண்ட் கையில் வச்சுக்கோங்க. இன்ட்டு ஜீரோ போட்டு பாருங்க. காலை சாயங்காலம் கோவப்பட்டு அவ்வளோ நினச்சிடுவது ஜீரோ. அப்படி தான் ரிசல்ட் கொண்டு வரும். 7% சோத்திரம் இல்லாதாக அப்படி தான். அப்போ பாருங்கள், இந்த கோபத்தினால நமக்கு ஒரு மதிப்பு கிடையாதுங்கிற முதல் பாயிண்ட். மதிப்பில்லாத ஒரு கோபத்தை நாமே கையாள வேண்டும். அதாவது பாருங்கள், என் பொருள் எடுத்த கோபப்படாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லுங்க. அது கோவப்படாதீங்க, உரிமையாக கேளுங்க. என்ன அடித்தா திருப்பி அடிக்க முடியுமா? அது கோவப்பட திருப்பி அடிக்காதீங்க. ஏசுது என்ன ஏன் அடிக்க அப்படின்னு கேட்டேன். என்ன எதுக்கு அடிக்கிறேன்? நான் ஒரு என்ன தப்பு செஞ்சேன்னா என்ன அடிக்கிறதுன்னு கேட்டேன். கேள்வி கேட்குறேன். கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைகள் சொல்லி ஏதோ அள்ளி வீசி அவங்கள ஒரு தாக்குற மாதிரி கொண்டு போகக்கூடாது. உரிமையாக கேட்கலாம், பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் கோவப்படாது. இந்த கோபம் அப்படி ஒரு ஆங்கர் அப்படின்றது ஒரு கோபம் ஆங்கர், அதாவது எரிச்சல் எல்லாம் ஒன்று தான். இது நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கே பாவம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பெரிய பிற்பாடு பாருங்கள், இந்த செய்தியில் நான் சுருக்கமாக சொன்ன கூட அவ்வளோ டீப் பாயிண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். 10% சோத்திரம் இல்லாத அந்த கோபத்தினால பல பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் நம்ம கோபப்படாமல் ஒரு காரியத்தை டீல் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை ஆச்சா அதை உடனே ஃபைட் பண்ணி உரிமையாக கேட்கலாம், செய்யலாம். ஆனால் கோவப்படக்கூடாது. காலையிலே 2 பேரும் சண்டை. எதுக்கு சண்டை? ஒரு கையை வாங்கினானா இவன் எப்படி என்ன அடிக்க வரலாம் போகலாம். ஐயோ, காலையிலே கோபம். நினச்சேன் இன்றைக்கி பசங்க இதுதான் அப்படின்னு. கர்த்தர் ஆகான பேசுகிறார், இவங்களுக்காகவே பேச போகிறாரு கர்த்தர். நினச்சேன் கோபத்தை என்ன செய்யணும்? சீரோ வேலையோட கோபத்தை என்ன செய்ய போகிற நீ இன்றைக்கி அதை கை கட்டிக்கிறேன். இப்படிதான் 7% சோத்திரம் இல்லாத ஒரு பிரோஜனம்லாம் ஒரு பொருளை வச்சு என்ன பிரோஜனம்? ஒரு அரிசி தெத்து அரிசியாக மாறிட்டு, ஒரு பால் கெட்டு போச்சு, ஒரு முட்டை அழுகி போச்சு, என்ன பிரோஜனம்? என்ன செய்வீங்க? ஒரு பிரோஜனம் இல்லை, ஜீரோ வேல்யூ தானே. அழுகிற முட்டையை பார்த்துட்டு நேற்று இந்த முட்டை அழுகிருக்குன்னு லேபிள் விட்டு விட்டே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க, ஒன்று தூரத்தை போட்டுருவீங்க. அப்போ வேல்யூலாம் ஒரு பொருட்கள் நம்ம ஏன் கையாளணும்? ட்ரோயிட்டாவே நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் கோபத்துக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு பாயிண்ட். கோபத்துக்கு வேல்யூ ஜீரோ. அதனால் வி கேன் ட்ராப் இட். கோபத்துக்கு மதிப்பு கிடையாது. கோபத்தை நாம் என்ன செய்ய இனிமேல் கையாள வேண்டாம். கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத. 2வது பாயிண்ட், கோபத்துக்கு ஆயுசு எவ்வளோ?
கோபத்துக்கு சப்போஸ் ஒரு நியாயமான காரியத்துக்காக நீங்கள் கோவப்படுறீங்க, கோவமே படக்கூடாது. அப்படி கோவப்பட்டாலும் தாமதமாக பண்ணணும், சீக்கிரமாக கோபமும் படக்கூடாது. தாமதமாக பண்ணலாம். அப்படியே கோவப்பட்டாலும் அதுடைய ஆயுசு என்ன? ரொம்ப குறுகிய காலம் தான். கோவப்படுற ஆயுசு எவ்வளவு? குறுகிய காலம். ஒரு நாள் தான் நமக்கு கோபம் என்ன வரணும்? ஒரு டே தான். அதுக்கு மேலே உங்களுக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. எபேசியர் 4:26 சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே காணது. இங்கே கோபம் எரிச்சல் எனக்கு ஒரு கோம்பாவாக தான் பிரிக்கப்படலை. அதாவது ஆங்கர் அண்ட் இரிட்டபிலிட்டி ரெண்டு சேர்ந்து தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லது இன்டென்சிவ் ஆங்கர் அண்ட் இரிட்டபிலிட்டி இந்த ரெண்டு சேர்ந்து தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எப்போ தெரியும்? சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி சொன்னது தனிஞ்சிடும். சப்போஸ் எங்கேயாவது கோபம் மூர்க்கமாக காணப்பட்டுச்சுன்னா 6 மணிக்குள்ள முடிச்சுங்க. 6 மணின்றது ஏன் சொல்கிறதுனா, அந்த காலத்தில் எவ்வேறு பாஷையில் 6 மணிங்கிறது டே க்ளோஸ். 6:10 தூங்கிடுவோம். 6:10 தூங்கிடுவோம். நம்ம 9:10 12:10 2:10 போயிட்டுருக்கு. தூங்குற டைம் இப்போ 6:10. சூரிய அஸ்தமிக்கிறதை முடிச்சிடும். தூங்க முன்னாடி கோபத்தை செய்யணும். மறுநாள் நீங்கள் கண்டினியூ பண்ணினீங்க. நல்லா கேட்டுங்க. கோபத்தை நீங்கள் மறுநாள் கண்டினியூ போயின்னா யூ ஹாவ் எபிலிட்டி டு மேக் த சின். நீங்கள் பாவம் பண்ணுறது நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ரெடி டு டூ சின் இஃப் யூ ஆர் கண்டினியூ வித் யுவர் ஆங்கர் ஆன் நெக்ஸ்ட் டே. நீங்கள் கோபத்தை நீங்கள் ராத்திரி விட்டுட்டீங்க, நிப்பாட்டை விட்டுட்டீங்க, ஒருத்தருக்கு தனிச்சிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, கோபத்தை தனிக்க விட்டுட்டீங்கன்னா மறுநாள் காலையில் அந்த கோபம் உங்களை என்ன செய்யாது? பாவம் செய்ய வைக்கும். இந்த சத்தியம் புது சத்தியம் யோசித்து பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கருத்து இருப்பேனால கற்றுக்கிறதுனால இப்போ கேட்டுக்கோங்க. இது புது காரியம். கோபம் உங்களை என்ன செய்யும்? பாவத்தை உண்டாகும். எப்போ? அது கொடுக்கப்பட்ட டைமே எக்ஸ்பைரி ஆகும்போது. 1 டே தான் அது டைம். அந்த 1 டே தாண்டி கோபத்தை மனசில் கையாண்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பாவம் செய்யாமல் கூடாது. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. உங்களுக்கு தெரியுமா பாவம் எப்படி பிறப்பிக்கும்? பாவம் எப்பெல்லாம் பிறக்கும்? நல்ல பண்டிதர்கள் சொல்லுவோம். என்ன பிரதர்? நம்ம பாவம் எப்பமா பிறக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். அப்போ எதாவது இஷ்டம் வந்து அப்போ தனியாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதையும் நோட் பண்ணி வரும் பிரசங்கத்தில் சேர்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். 5 பாயிண்ட். ஃபஸ்ட்டு யாக்கோபு 1:15 இச்சையினால் பிறக்கும். பாவம் எப்படி பிறக்கும்? இச்சையினால். இது எங்கே உண்டாச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு. பாவம் இருந்துச்சு தோட்டத்துக்குள்ளார இச்சையினால் பிறந்து. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அடுத்தது யோவான் 3:4 வாசிக்கிறேன். யோவான் 3:4 பாவம் செய்கிறவனும் நியாயப்பிரமாணத்தை மீறினான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது இச்சையினால வந்துச்சு. அப்புறம் மோசே காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இவங்களுக்கு பாவம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஸோ நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் பிராமணம் என்னங்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்போது நியாயப்பிரத்தை மீறினாலும் போது என்னது? பாவம். அப்போ பாவம் எப்படி ஜென்ரேட் ஆகுது? நீங்கள் எப்போல்லாம் லாவை ஓவர் பண்ணுறீங்களோ அது சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது. இப்போது மோசே காலத்தில் நல்லா இருந்துச்சுங்க. ரைட்டா? தோட்டத்தில் உள்ள காலத்தில் இச்சையினால் பாவம் அங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்தது மோசே காலத்தில் லாவை நியாயப்பிரமாணத்தை மீறல் உட்பட்டா என்ன செய்யுது? பாவம் என்று சொல்லப்படுகிறது, டிக்ளேர் பண்ணப்படுகிறது. 3வது காரியம், கிருபையின் காலம் வந்தபோது நீங்கள் அவிசுவாசமாக எதை செஞ்சாலும் பாவம் தான். அல்லது இப்படி வச்சுக்கலாம், விசுவாசம் இல்லாமல் எதை செஞ்சாலும் பாவம். ரோமர் 14:23 வாசிக்காதீங்க. ரோமர் 14:23 விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது பாவம். கிருபையின் காலத்தில் கடைசி வசனம் ரோமர் 14. சம்சயப்பட
என்றால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தில் வராத யாவுமே பாவமே. நாளைக்கே சொல்லிருக்கிற கடன் வாங்குறது பாவம் சொல்லிருக்கோம். ஏன்னா கர்த்தர் அப்புறம் நாளைக்கு தருவார்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால நீங்க அவசரப்பட்டு நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்போ விசுவாசம் இல்லாமல் நீங்க எதை செஞ்சாலும் என்னது பாவம் தான். இது கிருபையின் காலத்தில் பாவம் என்று டிக்ளேர் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நார்மலாகவே எல்லாத்தையும் கேட்ட போதம் தான். தோட்டத்துக்குள்ள இச்சையினால பாவங்க பர்த் ஆயிடுச்சு, ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஞாபகம் காலத்தில் ஒரு கர்த்தருக்கு சில ஞாபகம் லா கொடுத்தாரு. அது மீறினோம்னா அவன் பாவம் செய்யல. கிருபையின் காலத்தில் இயேசு விசுவாசிக்காமல் அவர் வார்த்தையை விசுவாசிக்காமல் எதை செஞ்சாலும் பாவம். இந்த 3. அப்போ அந்த பாவம் 3 இதுவும் பிறகு 4வது காரியம் பாருங்க, இதில் பார்க்கணும். அதே ரோமர் 5:19 பாருங்க. கீழ்ப்படியாமித்தமாய் ஒரு பாவம் உண்டாயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இது எங்கே உண்டாச்சு பாருங்க. இது சொல்றேன். வாசி ரோமர் 5:19. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாதனாலே அநேக பாவிகளாக்கப்பட்டாங்க. பாவம் செய்தவங்க தகுதியாக்கப்பட்டாங்க. அதாவது ஒருத்தர் கீழ்ப்படியாதனாலே பாவம் செய்கிறவங்க தகுதியாக்கப்பட்டுன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா பாவி என்று சொல்லிக்கலாம். பாவம் செஞ்சுட்டாங்க என்று சொல்லலாம். பாவி என்று சொல்லி அவங்க லேபிள் ஆகிட்டாங்க. ஒருவர் கீழ்ப்படியதனாலே அது நீதிமானம் ஆக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. அப்போ ஆதாம் வழியாக அவன் கீழ்ப்படியாதனாலே அவன் வந்து பாவம் செய்தவனுக்குள்ள ஆக்கப்பட்டவன். பிறந்த சந்ததியெல்லாம் பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் இயேசு விசுவாசத்து மித்தமாய் இயேசு போல நம்ம நீதிமானாக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த இடத்துல எப்படி பாவம் உண்டாது அப்படின்னா 4வது பாயிண்ட் அப்படின்னா கீழ்ப்படியாமனாலே உண்டாது. இந்த கீழ்ப்படியாமல் என்ன அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு டோட்டலில் உண்டாக்கப்பட்ட ஒரு ரூல். இதை செய்யாத தேவன் சொன்னார். இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடாதேன்னா. இதுதான் ஃபஸ்ட்டு தேவன் போட்ட கட்டளையா. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன மித்தமாக தான் அங்கே பாவம் உண்டாயிற்று என்று சொல்லி இங்கே ரோமரில் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாத. இங்கே 4வது பாயிண்ட் அப்படின்னா கீழ்ப்படியாமித்தமாய் அங்கே பாவம் அவங்களுக்கு உண்டாகும். 5வது பாயிண்ட் பாருங்க. அதுதான் எபேசியர் 4:26. கோபத்தினாலே பாவம் உண்டாகும். நீங்கள் கோபமாச்சுன்னா நிச்சயமாக அங்கே என்ன செய்ய போறீங்க? பாவத்தை பண்ண. நீங்கள் கோபப்பட்டு பசுத்தம் ஆக முடியாது. நான் அப்படியே சொல்லிட்டேன். இந்த கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அது நாசமாக்கி அதில் ஒரு பலன் கிடையாது. கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் பிரயோஜனம், கொஞ்சம் பலன் இருந்தாலும் பிரயோஜனம், கொஞ்சம் உண்மை இருந்தாலும் அப்படி கொஞ்சம் சரீர பயிற்சி இருந்தாலும் பிரயோஜனம். ஆனால் கொஞ்சம் கோபம் இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கோபம் என்ன செய்யும்? பாவம். அதனால இந்த கோபத்துக்கு வேல்யூ எவ்வளவு செய்யும். சரியா? இப்போ பாருங்க, தேவனுடைய ஸ்தோத்திரம் அது வசனம் வாஸ்தவம் தான். அப்போ நான் 5வது பாயிண்ட் அப்படின்னா அது என்ன செய்யுது? கோபம். உங்களே கோபம் செய்தாலும் பாவம், கோபப்பட்டால் பாவம் செய்யாது இருக்குங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5 பாருங்க. 5 நான் சொல்லுன்னு போகிற ஒரு டைம் சொல்கிறேன். இந்த வசனம் இந்த செஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆதியாகமம் 4:5. அங்கீகரிக்கவில்லை. எரிச்சல், இரிட்டபிலிட்டி, அது கோபத்தினால உண்டாயிடுச்சு. கோபம் எப்படி ஏன் அன்னைக்கு அங்கீகரிக்க போகலாம் தேவன் அப்படின்னு கோபம் உண்டாயிடுச்சு. அடுத்தது ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு, ஏன் உனக்கு கோபம் உண்டாயிட்டு அப்படின்னு கேட்டார். என் முகமாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி கேட்டார். 7 வசனம் சோத்திரம். காயின் கோபப்பட்டான் பாருங்க. அடுத்த 8ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. பேசினான். பார்த்தீங்களா? கோபம் என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆத்மாவை முடிச்சிச்சு, ஒரு கதையை முடிச்சு. 7 வசனம் சோத்திரம் இல்லாத இதுதான் நம்ம நிறைய பேரை கோவப்பட்டு ஆத்மாவை கொண்டுட்டு இருக்கிறோம். என்ன ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்கு கோவப்பட்டு நம்ம செஞ்சுட்டு நம்ம பாவமே பண்ண பசுத்துவான்னு சொல்லிட்டு இருக்கோம். கோவப்படாத ஆள் தான் பசுத்துவான். என்ன கோவப்படாத ஆள் தான் மூக்கு வேர்த்து கோவப்படுறாங்க. எதுவுமே தெரியல. கோவப்பட்டு
கோவப்பட்டு ஆத்மாவெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம அப்படியே. ஆமாம், சில ஆத்மா நான் பார்த்துருக்கேன், சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன் வலு விழுந்து பாஸ்டர் பக்கமே போகிறது இல்லையா. பாஸ்டர் இருந்து வலு விழுறாருன்னு அந்த ஆத்மாவுக்கு போகவே மாட்டேன், கோவப்பட்டு ஐஏசி அவர்கிட்ட பேச முடியுமா மனுஷன் அப்படின்ட்டான். கோவப்பட்டு போகிறது ஆத்மாவுக்கு. அப்போ அது கொலை தான், இது ஒரு விதமான கொலை தான். அதனால் இங்கே காயின் என்ன செய்யலாம், தம்பியோட கோவப்பட்டு மூர்க்கம் கொண்டு எரிச்சலாக அவனை கொண்டுட்டான். 7 சோத்திரம் இல்லாத இதுதான் யாக்கோபு தெளிவாக சொல்கிறார். நீ கோபம் செய்தாலும் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க. ஒரு மீறி பிடிச்சி போயிட்டு ஒரு தம்பி எடுத்து போயிட்டான் அப்படின்னா அந்த கோவம் எப்போ தான் இருக்கணும், ராத்திரியோடு விட்டுருங்க. மறுநாள் காலையில் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவனுக்கு போட்டுருவீங்க. அதனால் தயவுசெய்து கோவம் செஞ்சாலும் அப்போ 5 விதமான பாவம் நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது காரியத்தை பற்றி கவனமாக இருந்துட்டு ஆண்டு சொல்கிறார். இது இப்போ நான் கோர்வையாக இப்போ ஸ்டடியாக சொல்கிறேன். எப்படி பாருங்க, தோட்டத்துக்குள்ளே செய்யணும். தோட்டத்துக்குள்ளே பாவம் எப்படி உண்டாது அப்படின்னா கீழ்ப்படியாமனாலையும் இச்சையினால உண்டாது. 2 பாயிண்ட் தோட்டத்துக்குள்ளே நல்லா கேட்டுக்கோங்க. தோட்டத்தை விட்டு வெளியே வந்து செஞ்ச பாவம் என்ன? ஹல்லேலூயா, நல்லா கேட்டுங்க. தோட்டத்துக்குள்ள வரைக்கும் கோவமே ஒன்று வரல. தோட்டத்துக்குள்ள வரைக்கும் தேவ பிரசன்ஸுக்குள்ள கோவமே வரல. நீங்க தேவ பிரசன்ஸ் விட்டு தோட்டத்தில் வெளியே போன உடனே வந்தது கோபம், உடனே பாவம். ஹல்லேலூயா. தோட்டத்துக்குள்ள 2 பாவம் உருவாயுது. பாவம் எப்படி உருவான்னு சொல்லிட்டு இருக்க பாயிண்ட் இந்த செஷனில், இந்த டிஸ்கிரிப்ஷனில். தோட்டத்துக்குள்ளே 2 பாவம் உருவாது. ஒன்று இச்சையினால வந்தது, இன்னொன்று கீழ்ப்படியானாலே வந்தது. ஆனால் தோட்டத்துக்கு வெளியே போன உடனே தேவபிரசனை இழந்த உடனே என்ன வந்துச்சு? அது என்ன தெரியுது அப்படின்னா, தேவபிரசனத்தை இழந்தவன் தான் என்ன செய்வான்? நல்லா கோவப்படுவான். பாவம் செய்கிற வரைக்கும் கோவப்படுவான். கொலை பண்ணுற வரைக்கும் இது பண்ணுவான், அவன் போராடுவான். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கோவப்படும் போதெல்லாம் தேவபிரசனத்துக்கு வெளியே வந்துட்டீங்கன்னு ஒரு பாயிண்ட் நிறுத்தி எடுத்து ஓட்டிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை கோவப்படுற ஆட்கள் ஓட்டுங்க, அதுக்கு கோவப்பட போகிறாங்க. நான் என்ன கோவப்பட்டேன் அடுத்து போது ஏமாற விட்டுருங்க. தேவட பிரசம் சோதரும் நகைச்சுவை சொல்கிறேன். ஏன்னா சில ஹியூமன் சொன்னால் மனசை பதியுது. அதனால் தேவபிரசம் வெளியே வரும்போது உடனே தோட்டத்துக்குள்ளேருந்து ஆதாரம் செஞ்சான் பாவம், ஏவாலும் செஞ்சாங்க. ஆனால் தோட்டத்தை வெளியே இருந்து அவன் மகன் செஞ்சான் கோபத்தினால. ஃபஸ்ட்டு பாவம் தோட்டத்துக்கு உள்ளேருந்து செஞ்ச ஃபஸ்ட்டு பாவம். 2 பாவம், ஒன்று இச்சையினால் உண்டானுச்சு, இன்னொன்று கீழ்ப்படியானால் உண்டாச்சு. ஆனால் தோட்டத்துக்கு வெளியே வந்த உடனே செஞ்ச பாவம் கொலையான். அந்த கொலை எதனால் உண்டாச்சு? என்னோட அடிப்படையில் என்னோட கோர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அது ஒரு இரிட்டேட்டிவிட்டி, ஒரு கோபம், அதாவது ஒரு ஆங்கர்னால உண்டாச்சு. 7 சோத்திரம் உண்டாங்க. இதுக்கப்புறம் பாவனை எங்கே டிக்ளேர் ஆகுது? அடுத்த காரியத்தில் மோசே காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்யுது? ஆமாம், நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் 10 பாயிண்ட் இருக்குது. அந்த 10 பாயிண்ட்டும் ஏன் கர்த்தர் வச்சாருங்கிறத ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். அது என் தேவ வெளிப்படுத்த ஒரு பாயிண்ட். அந்த 10 பாயிண்ட் என்னன்னா சுருக்கமாக சொல்லி அப்புறம் நீங்கள் டீப் பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 10 பாயிண்ட்டும் அந்த மோசைக்கு முன்னாடி நடந்த பாவம். அது மக்களுக்கு பாவம்னே தெரியல. அப்போ அதை வரையறுக்கப்படுறார். வரையறுத்து இதில் செஞ்ச பாவங்கிறத சொல்ல வர்றார். இந்த 10 பாயிண்ட்டை ஏன் சொன்னார் அப்படின்னா, திடீர் கொலை செய்யாது இருப்பாயாக, திடீர் இச்சையாது இருப்பாயாக, ஓய்வு நாளை பஸ்ஸுக்கு கொலை செய்யாங்க. ஏன் சொன்னார்? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ல என்ன செய்யல, அதுக்கு முன்னாடி அது நடக்கலை. அது பாவம் அவங்களுக்கு தெரியவும் இல்லை. அப்போ தெரிய வைக்கணுங்கிற மோசைக்கு இருக்கிறது. அப்போ பாருங்க, கட்டளையினால் கொடுக்கப்பட்ட காரியத்தை மீது மித்தமாக தோட்டத்துக்குள்ள ஒரு பாவம் உண்டாயிடுச்சு. சாத்தானால் கொடுக்கப்பட்ட இச்சையினால தோட்டத்துக்குள்ள ஒரு பாவம் உண்டாயிடுச்சு. தோட்டத்துக்குரிய தேவ பிரசன்ஸால வெளியே வந்ததுனால கோபத்தால் ஒரு பாவம் உண்டாயிடுச்சு. 4வது, கர்த்தர் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது அவங்க இதற்கு செஞ்சுட்டு இருந்த காரியத்தில் ஏதாவது இதெல்லாம் தப்புங்கிறத உணர்த்தப்பட்டு அதை மீறி செய்யும் போது ஒரு பாவங்கிறது டிக்ளேர் பண்ணப்பட்டு நியாயப்பிரமாண காலத்தில் 7 சோத்திரம் உண்டாதாங்க. இப்போ நியாயப்பிரமாணம் மீறி எல்லாமே என்ன உண்டாயிட்டு? பாவம் என்றாங்க டிக்ளேர் ஆகிட்டு. இது 4வது விதமாய் அங்கே பாவம் ஜென்ரேட் ஆகுது. 10 சோத்திரம் உண்டா. 5வது காரியம் நான் பார்த்தது தான் கிருபையின் காலத்தில் இயேசு வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, விசுவாசம் எது செஞ்சால் நீ பாவம் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். இந்த 10 பாயிண்ட்டும் நியாயப்பிரமாணத்தில் 10 பாயிண்ட்டும் முன்னாடி அவன் செஞ்சுட்டு இருந்ததை அவன் பாவனை உணர்த்தப்படுறதுக்கா இதெல்லாம் என்ன சொன்னார். அப்போ இது என்னதுன்னா
இந்த பாவம் இந்த டிக்ளர் எப்போ உண்டாச்சுன்னா லிட்ரிக்கலாக எப்போ டிக்ளர் ஆச்சு அப்படின்னா நியாயப்பிரமாணத்து காலத்தில் மோசே காலத்தில் தான் வந்துச்சு. அது வரைக்கும் பாவம் இருந்தால் தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தோட்டத்துக்கு உள்ளே இருந்தாலும் அப்பதான் செஞ்சாங்க, தோட்டத்துக்கு வெளியே வந்து ஒருத்தர் செஞ்சாங்க. மோசே காலத்தில் தான் ஃபர்ஸ்ட் லிட்ரிக்கலராக பாவம் என்று டிக்ளர் பண்ணப்பட்டது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆராய்ச்சி பண்ண வேற யோசிச்சு பாருங்கள். மோசைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவங்கிற வேர்டு எங்கேயாவது இருக்கா? நான் ஒரு நாள் விமட்டத்தை கேள்வி கேட்டால் ஒன்று நான் பதிலே சொல்கிறேன். மோசைக்கு முன்னாடி பாவம் செஞ்சதா எங்கேயாவது இருக்கா? நம்ம பாவம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாத்தையும், அது வேற விஷயங்க. அது நம்ம வேதம் கூட படிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பகுதி வரை வச்சு பாருங்க, பாவம் எதுவும் டிக்ளேர் ஆகலை. எல்லாம் அதுக்கு தான் இயேசு அது தேவன் அதான் என்ன செஞ்ச லிட்ரிக்கலாக எழுதி கொடுத்தாங்க. கொலை செஞ்சதே அவன் தப்புன்னு தெரியல, அவங்களுக்கு இச்சி பணம் தின்னதே தப்புன்னு தெரியல. ஆயிங்க அது பிரமாணத்துக்கு அப்புறமா பிரமாணத்துக்கு முன்னாடி நோட் பண்ணி கூட நான் யோசிச்சு நோட் பண்ணி சொல்கிறேன். அப்போது லிட்ரிக்கலாக எங்கே டிக்ளேர் ஆகுது அப்படின்னா இந்த செஞ்சு இது வரைக்கும் நடந்த காலத்தை குறித்து தேவன் பார்க்குறாரு. பாவம் நல்லது சொல்லி பாவம் எல்லாம் கலந்துருக்குது. எப்படி பிரிக்கிறது? நன்மையும் பாவம் எப்படி பிரிக்கிறதுனா ஒரு லிட்ரிக்கல் எழுதி கொடுத்துறாரு. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம் இல்லை. அப்போ தான் மோசை காலத்தில் எல்லாரும் மண்டல் ஏதோ இது பாவம்னு சொல்லி. இப்போ இதை மீது இது ஏதாவது சரி பண்ணிடலாம் பார்க்குறோம், முடியவே இல்லை. எப்படி வேணாலும் நேற்று பாவம் செய்கிறான், சாயங்காலம் பலி கொடுக்குறான், சுத்தமாகறான், மறுநாள் கிழமை மறுபடியும் பாவம் செய்கிறான். இதுக்கு ஒரு முடிவு வரல. வந்தாலே சிக்ஸ்த்து ஹalleluya. இந்த 10 பிரமாணம் கடைபிடிக்கிற கஷ்டமாக இருக்கா? உனக்கு நான் லேவாக்கி தரேன். என்னென்ன ஒரே பிரமாணம் அன்பு. இதை கடைபிடி, இந்த 10 வராது. நீ எவ்வளோ யோசிப்பாங்க, கொலை செய்யாதிருப்பாயாகன்னா எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? கையை காலை கட்டி போட முடியுமா? அன்பு வேணும். பிற பொருளை செய்யாதிருப்பான், அன்பு வேணும். அது என் சகோதரியாச்சே, எப்படி இது அவனோட பொருளாச்சே, நான் எப்படி எடுப்பேன்? பசுனால குறைச்சலாக்காதீங்க. தேவன் எனக்கு எடுப்பார், உயிர் கொடுத்துருக்கா, ஜீவன் கொடுத்துருக்கார், அவர் ஆராதனைக்கு போவேன். அன்பு வேணும். உங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை அன்பு புரிய சின்ன பாயிண்ட் சொல்கிறோம். பணி செய்யணும். இப்போ போயிட்டே தான் இருக்குமே. நான் சப்ஜெக்ட் போவேன்னு பார்த்தேன். அதாவது 10 மணிக்கு 6 வருது கட்டளை லா. 10 மணிக்கு 6 வருது கட்டளை லா. 10 மணிக்கு வந்துருக்கீங்க, நீ நியாயப்பிரமாணம் சரியாக இருக்கீங்க, மோசே பிரமாணத்தில் எல்லா ஆசையும் உங்களுக்கு வந்தடைஞ்சிடும். இப்போ இயேசு சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும்? நீ ஓவர் பண்ணி வரணும், என்னுடைய விசுவாசி வரணும் அப்படின்னா அது அன்புங்கிற பிரமாணத்தை கடைபிடிச்சா சரியாக போய்டும். அப்போ இது எப்படி ஓவர் பண்ணுறது? 10 மணி 6 வருது கட்டளை வந்துட்டீங்க, சரி பண்ணி முடிஞ்சு போச்சுல. அது யார் 9:35 வராங்களோ அதுதான் இது அன்பு. ஹalleluya. அப்போது இப்போ அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு வேலை இருக்க வேலை இல்லையா? 9 மணிக்கும் அன்பினா தேவ அன்பினா செஞ்சீங்க. 10 மணிக்கு 6 மணிக்கு 9 மணிக்கு வந்து உட்காந்துட்டீங்க, அரை மணி நேரம் அட்வான்ஸாக வந்துட்டீங்க. இப்போது நியாயப்பிரமாணத்துக்கு வேலை இருக்க வேலை இல்லையா? இல்லையே. இப்படிதான் நியாயத்தை நிறைவேற்றணும். அதுதான் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுன்னு சொல்கிறேன். அன்பு இருந்தால் போதுங்க. அந்த 10 கட்டளை ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம்? ஈஸியாக நீங்கள் செய்து முடிச்சதாக என்ன செய்யலாம்? நீங்கள் உங்களுக்கு திருப்தி உண்டாயிரும். அதான் சொன்ன பிரதான கற்பனை அன்பு. உன்னில் அன்பு கூறுகிறது அன்பு கூறுவாயாக. ரைட்டா? உன் சகோதரத்திலையும் அன்பு கூறுவாயாக. அவ்வளோதான். இதை செஞ்சுட்டா 10 நிறைவேற்ற பாரு. அதுதான் இந்த எக்ஸாம் சொல்கிறேன். தசமாக கொடுங்க கட்டளை, தசமாக மேலே கொடுத்தீங்கன்னா அது அன்பு. அப்போ இது எல்லாம் இதுக்குள்ளே எல்லாம் இடம் இருந்ததில்ல கவர் ஆகிடுது. இந்த அன்புல எல்லாமே கவர் ஆகிடுது. 10 லாஸ் எல்லாம் கவர் ஆகிடும். அப்புறம் ஸோ அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நியாயப்பிரமாணத்தில் அவர் எது பாவம்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணுறார் தேவன் நமக்கு. அப்போது ஏசு சொல்ற கிருபையின் காலத்திலே, இயேசுஸ் காலத்திலே அன்பினால் இருங்க. விசுவாசத்தால் ஒரு காரியம் செய்யறது எல்லாமே பாவம். அது கவனமாக இருக்கீங்க. நான் சொல்ல புரிஞ்சுமா? இவங்களுக்கு என்ன புரியலையோ அப்படிங்கிறதுக்காக லிட்ரிக்கலாக பாவம் டிக்ளேர் பண்ணார். இயேசு உள்ள காலத்தில் என்ன உண்டாயிடுச்சு? இது விசுவாசம் செய்யலாம் பாவம், அன்பினால் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க அப்படின்றார். அப்போ அதுவும் பழைய ஏற்பாடு நம்ம கவர் பண்ணிட்டோம், இயேசு ஒரு காரியத்தை கவர் பண்ணிட்டோம். இப்போ பாவம் செய்யறதுக்கு வழி இல்லாமையும் நம்ம பசுத்தமாக்குள்ள கொண்டு போயிடுறோம். அப்போ பாருங்க, அப்போ இதுதான் நம்ம கரெக்ட். அதுதான் விசுவாசம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இதில் எது பெரியது? அன்பு பெரியது. ஏன்னா அன்பு எல்லாத்தையும் செய்யும்,
எல்லாத்தையும் நம்புவோம், சாரத்தை நம்புவோம், எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கும். விசுவாசத்தில் அடங்கிடுச்சு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தேவ பிரசனம் சோத்திரம் தான். இந்த 5 விதமான பாவம் நமக்கு மத்தியில் கிரியேட் ஆகும். ரொம்ப கவனமாக இருங்க. தோட்டத்துக்குள்ளே இருக்கிற இச்சை வரலாம். நம்ம தேவ பிரசனத்தான் இருக்கிறோம். அதனால் உன்னுடைய எங்கேச்சு ஒரு சாத்தா எங்கன்னா வந்து எட்டி பேசி போவான். பக்கத்து வரமாட்டா எட்டி பேசிட்டு போவான். என்ன பக்கத்து வரமாட்டா எட்டியாவது பேசி சொல்லிட்டு போயிடுவான். ஆமாம், பொய் சொல்கிறாரு யார் சொல்லிட்டு போயிடுவான். பார்த்து பொய் சொல்கிறாரு எங்கே சத்தம் கேட்கும். அவர் தோட்டத்துக்கு இருந்தாலும் சிலது சாத்தான் பேசுகிறான். ஸோ தேவ பிரசன்ஸ் இருந்தாலும் நீ கவனமாக இருக்கணும். தேவனோட மாத்திரம் பேசணும். ஹல்லேலூயா. அடுத்தது கீழ்ப்படியாமை சுத்தமாக பாவம் உண்டாகும். கீழ்ப்படிதல் கரெக்டாக இருங்க. தோட்டத்துக்கு வெளியே வாரீங்க, கோவம் வராமல் பார்த்துக்கோங்க. இது 3வது விதமான ஒரு பாவம் ஜென்ரேட் ஆகுது. அப்புறம் ரூல்ஸ் பிரகாரம் ஓவர் பண்ணாதீங்க. அதுக்கு ஏசின் அன்பை கடைப்பிடிங்க. நியாயப்பிரமாணம் பாவம் உங்களுக்கு வராது. அப்புறம் விசுவாசம் எது நம்ம கையில் செஞ்சாங்க. அப்போ இந்த 5 பாவம் 5 விதமாக நமக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ வரேன் பாயிண்ட் வரக்க பிரசங்கம் இப்போ தான் வரேன். 5 பாயிண்ட் 5 விதமாக பாவம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுதா? அதில் 1வது பாயிண்ட் என்னது? கோபம். அது தோட்டத்துட்டு வெளியே இருக்கு. அதை நம்ம செய்வானே, அது செய்யணுமா? ஒரு பாவம் வந்து கோபத்தினால உண்டாது அப்படின்னா தயவுசெய்து செய்யாதீங்க. தேவ சோத்திரம் உண்டாத 2வது பாயிண்ட் இந்த செய்தியில் 2வது பாயிண்ட் அப்படின்னா, கோபத்துக்கு ஆயுசு சாயங்காலம் மட்டும்தான். அதை மீறி செஞ்சு இருந்து அந்த கோபத்தை கண்டினியூ பண்ணினா அது பாவத்தை உண்டாகும். ஸோ பாவத்தோட 5வது வழியில் இது ஒரு பாயிண்ட். அதனால் நான் எதுக்காக சொன்னேன்னா, கோபத்தை மட்டும் தான் பாவம் உண்டாகுமா அப்படின்னு வெளியே போய் நீங்கள் முருகக்கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டார் கோபத்தில் பாவம் உண்டு. அதாவது பாவம் வரதா? பாவம் வருது. 5 விதமாக பாவம் வருது. எப்போல்லாம் வந்து தோட்டத்தில் காலத்தில், தோட்டத்துக்கு வெளியே வந்த காலத்தில், அதை மக்களுக்கு புரியாமல் வந்த காலத்தில், ஞாபகம் உணர்ந்த காலத்தில், அப்புறம் இயேசு சொல்கிற காலத்தில் எப்படி பாவம் இதெல்லாம் புரிஞ்சிட்டோம்னா, ஓஹோ அப்போ இதுவும் கோபம் நமக்கு பாவத்தை உண்டாக்குமோ அப்படின்னு சொல்லி தேவ சோத்திரம். இங்கே அநேக பிள்ளைகள் நான் கோவப்பட்டு அடிப்பேன். நான் அடித்தேன்னா ஒரு பேய்த்தனமான ஒரு அடியில் அடிப்பேன். அது கையை பிடிச்சி தூக்கி இருக்கு பிள்ளைகளை ரொம்ப ஒரு பெரிய பாவமான செஞ்சு கோபத்தில் ரொம்ப முக்கியமாக எங்கள் அம்மா எவ்வளோ தடுப்பாங்க. கிருபாலம் போட்டு அந்த அடிச்சிருக்கிறேன். கனவுல கூட எனக்கு ஒரு கோபம் ஒரு பிள்ளைகளை போட்டு கூட கோவப்பட்டு அடிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ரொம்ப என்ன உணர்த்தினாங்க. நீ பாவம் செஞ்சு ஒன்று அப்படி அடிச்சலான்னு கேட்டேன். நீ தப்பு பண்ணி ஒன்று அடிச்சனா அப்படின்னு கேட்டார். இல்லை பிள்ளைகள் பரம்பரை தண்டிக்க வேண்டும் சொல்லி திருந்துற மாதிரி செய். நீ உன் வெறித்தனத்தை காட்டாத. நீ செஞ்சல ஒன்றும் திருந்த போடல. உன்னை கட்டு பயம்தான் உண்டாகும். பிள்ளைகளுக்கு அன்பு உண்டாச்சு. அவனை கற்றுக் கொடுவான். அப்படி கற்று உணர்த்துறாரு. இப்போ இந்த ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தரான். நீ எப்படி எனக்கு கட்டுப்பட்டுருக்கீங்களோ அப்படிதான் உன் பிள்ளை உனக்கு கட்டுப்பட்டுருப்பான். நீ எதை பற்றி கவலைப்படாத. நீ எனக்கு கீழ்படி, உன் பிள்ளை உனக்கு கீழ்படுவோம் அப்படின்னா ஒரே வார்த்தை. அன்னைக்கு நான் ரூபா அடிக்கிற வேலையை விட்டுட்டேன். இந்த பையன் அடிக்கிறது இல்லை. இவனை ஏன் அடிக்கிறதே ஒரு 10 ரூபா கேட்டிருந்தான். நான் தேவ கட்டளைப்பட்டு உட்காந்துருக்கேன். பயந்து உட்காந்துருக்கேன். கரெக்டாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அந்த கோபம் நீதியாக இருக்கணும். ஒரு கோபம் நம்ம பட்டோம்னா அது தேவனுக்கு வெளிப்படணும். இல்லை தயவுசெய்து செய்யாதீங்க. தேவனால் மட்டும் அதை காட்டி செய்ய முடியும். 10 வருஷம் சோத்திரம் இல்லாத நான் சொன்ன பார்த்தீங்களா, நமக்கு கோபம் வந்து ஆயுசு வந்து கோபத்தில் ஆயுசு எவ்வளவு சாயங்காலத்துக்கு இருக்குது. ஆனால் தேவனுக்கு எப்படி தெரியுமா, அவர் மட்டும் கோபப்பட உரிமை இருக்குது. அவர் சகலமாக அவருடையது. அவர்கிட்ட உரிமை இருக்குது. அவருக்கு கோபப்படுறதுக்கு எவ்வளோ டைமிங் இருக்குது தெரியுமா? ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் 60 செகண்ட். இம்மை பொழுது கைவிட்டேன். உருக்கமான இருக்குன்னா ஒன்று சேர்த்து கொண்டேன். ஏசி 56 11 பாருங்க. ஏசி 54 இருக்கும் பாருங்க. இம்மை பொழுது தான் உங்களை கைவிட்டேன், ஆனாலும் என்ன உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் அப்படின்ட்டு இருக்கும். 54:7 நினைக்கிறேன். வாசிங்க, வாசிங்க நேரம் ஆகிடுச்சு. மேற்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இது தேவ அன்பையா. ஒரு செகண்ட் இவன் கூட எவ்வளோ இருக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், உடனே அவன் என்ன செய்கிறாரு, சேர்த்து கொள்றாரு. உங்களால் முடியுமா? அப்படின்னா கோவப்படு. அதெல்லாம் கோவப்பட்டு ஒரு செகண்டில் கோவப்பட்டு மறுபடியும் அணைக்க முடியுமா? அப்படின்னா சேர்த்துக்கோங்க. உங்களால் முடியாது. கோவப்பட்டு சாப்பாடே உங்களுக்கு இறங்காது. சாப்பாடே இறங்காது. சரி, இவன் கையால் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு கோவப்பட்டுச்சுன்னா, வீட்டில் ரொம்ப கோவப்பட்டுச்சுன்னா, வீட்டுக்காரர் இவன் கையால் சாப்பிடுவானா, அவன் இவனுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போட வேண்டியது பாரு அப்படின்றது. இப்படி தான் நம்ம ஒரு கோவப்பட்டு அது ஒரு நிமிஷம் முடிஞ்சிருமா? பண்ண முடியாது. நீட்சி மட்டும் தான் நம்மளால முடியாது. தேவனால் முடியும். அதாவது அவர் ஒரு நிமிஷம் கோவப்பட்டால் அணைச்சிப்பார், நம்மளால முடியாது. அதனால் தயவுசெய்து அதுக்கு வழி கொடுக்காம கோவமே படாதீங்க.
கோபமே அல்லது இந்த உபதேச பிரகாரம் கோபப்பட தாமதிங்க. சரி, இந்த 2 தடவை பார்ப்போம். பிள்ளைகளுக்கு நான் நன்மை தான் வச்சுருக்கிறேன். கோவப்பட தாமதிங்கள் போட்டிருக்கு, சீக்கிரமாக கோவப்படாதீங்கன்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் தான் நினச்சிக்கிட்டேன். சீக்கிரமாக கோவப்படக்கூடாது, தாமதிப்பு. பிள்ளைகளுக்கு உபதேசிக்கும் அவ்வளோதான். அதில் நம்ம அடித்து போட்டு அவனை காட்டுக்கிறமா அடித்து என் பெறனெல்லாம் அவனுக்கு காமிச்சு தாங்குவான பிள்ளை எவ்வளோ மூடத்தனமாக இருந்திருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த விஷயம் நான் முட்டாள் தேவ சமூகத்தை அறிக்கை செய்கிறேன். கோவப்பட நெஞ்சில் அதை மூடன் இருக்குன்னு சொல்கிற பிரகாரமாக ஞானி சொன்ன மாதிரி கோவப்பட்டு பிள்ளைகள் கடினமாய் அடிக்கிறது எல்லாமே ஒரு மூடத்தனமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நீதி விளங்கத்தக்கதாக ஏதாவது சொல்லலாம், சரி பண்ணலாம். என்ன கேட்டால் அது கோபத்தில் உடனே காட்டாதபடிக்கு வசன பிரகாரம் சரி வருவோமே. குணாசியை மாற்றுவோம். எப்படி தாமதிப்போம், கோவப்படுறதுக்கு தாமதிப்போம், சீக்கிரமாக கோவப்படாமல் இருப்போம். இந்த 2 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஹல்லேலூயா, தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாத. அப்போ பாருங்கள், 2வது பாயிண்ட், கோபம் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு டைமில் நீங்கள் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா பாவம் உண்டாகும். இது ஒரு வழி. அப்போ முதல்ல கோபத்தினால உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லைன்னா அதை ஏன் கையாளுவானே? அப்போ கோபம் செய்யறதுனால பாவம் உண்டாக்க வழியை நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா அதை ஏன் கையாளுவானே? அடைச்சிடலாம். ரைட். 3வது பாயிண்ட், தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்ன 20ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. கோபம் உங்களுக்குரிய வாசலை அடைச்சிடும். கோபம் இட் வில் க்ளோஸ் த டோர். உங்களுக்கு வாசல் என்ன செய்யறது? அடைச்சிடும். வாசிக்கலாம், வாசிக்கிறேன். 2 பாயிண்ட் வாசிங்க. என்னாகும் 20, 16. கையை ஓங்கி கற்பனையை தன் கோலினாலே அடித்தான். தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. அது பாருங்க 11 வாசிங்க. அப்போ தான் அவங்க கோவப்பட்டாங்க. 11 வாசிங்க. 10 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கலகக்காரங்க டயலாக் யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? அது என்ன வார்த்தை? அது பிரியமானவனே. எத்தனை முறை நம்ம டைலாக் வாசிக்கிறோம் நிருபங்கள. இந்த வசனம் கூட பிரியமானவனே சகோதரன் தான் வருது. கலகக்காரனா அன்பா சொல்றதா? அப்போ கோபத்தில் இருக்காரு. நீங்கள் அந்த பாயிண்டை புரிஞ்சு இருக்கா சொன்னால் கலகக்காரரே கேளுங்கள். உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தடவை அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமே புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஏன் க்ளோஸ் ஆயிடுச்சு? நான் 10 வாசிங்க. 10 வாசிங்க இல்லையா? தேவன் சொன்னது என்னன்னா, அந்த கண்மணி போய் பேசுன்னு சொன்னார். இவர் சொன்னதே தெரிஞ்சோன்னா போட்டு தண்ணி ஃபஸ்ட் டைம் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி அடிச்சு கொடுத்துட்டார். நீங்கள் கொண்டு போவீங்க, நீங்கள் போக மாட்டீங்க. உபாகம் 1:37 கொண்டு போவீங்க ஜனங்களை, நீங்கள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னா. ஏன் பாருங்க, அவ்வளோதான கஷ்டப்பட்டு மோசை எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ செஞ்சு அவன் கோபத்தில் கொலையை செஞ்சாங்க. மோசே அப்புறம் வசனம் இருக்கு, அவனை கூட சாந்தமுள்ள யாருன்னு மறுபடியும் அந்த பையன் அவரை போட்டு கோபத்தை உண்டாக்கின மக்கள் நம்மளை ரொம்ப கோபம் உண்டாக்குற ஆட்கள் சுற்றி இருப்பாங்க. அப்படின்னால கோபம் தான். ஒரு மனுஷன் கோபத்தை சுவாத்தை மாற்றி சாந்தமாகி தேவனை நன்சாட்சி பெற்று வந்து குளித்து நின்னா அவனை மறுபடியும் கோபத்தை உண்டாக்கி அவனுடைய ஆப்ரேஷன்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயோ, உண்மையில கலகாரனா நாங்களாம் ஏமாத்துறோம். விசுவாசிகளை தான் பெரியா சொன்ன மாதிரி விசுவாசியை பற்றி பார்த்து கவனம் நடந்துக்காத, எல்லாத்தையும் நம்பிடாத, எல்லாத்தையும் சொல்லிடாத, எல்லாத்தையும் கொடுத்துடாத, எல்லாத்தையும் வாங்கிடாத. பெரியார் அடிக்கடி சொல்லுவார், டேட்டத்தலமாக சொல்லுவார், எல்லாத்தையும் கொடுத்துடாத, எல்லாத்தையும் வாங்கிடாத. நீ 10,000 வாங்கினா அவன் உனக்கு எவ்வளோ கொடுத்தா அப்படின்னு வாங்க. அவன் கேட்டான், நீ 2 ரூபா வாங்கியிருப்ப, அவன் சொன்னது அதிகம். நீ எல்லாத்தையும் கொடுத்துடாத, கொடுத்து நீ தடுத்துனாயிடாத அப்படிம்பாங்க. அடுத்தது
அப்படி எல்லாத்தையும் சொல்லிடாத, சொன்ன 10 பேருக்கு சொல்லிடுவான். அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்காத, நீ நம்பிடுற, வசனத்தை விட்டுருவ. ஐயா அடிக்கடி நிறைய நான் அவர் இங்கே வரும்போது தான் எனக்கு பொழுது என்ன போகுது, ஆஃபீஸ்லேயே பொழுது கூட தான் உட்காந்துக்கிறது. அதனால் எதாவது நோண்டி கேட்குறது, சாயங்காலம் கேட்குறது. கேஷுவலாக வெளியே சேரில் உட்காந்துருப்பாங்க ஒரு 7 10 மணி வரைக்கும் புள்ளியெல்லாம் அனுப்பிச்சுட்டு உட்காந்துங்க. அப்போ இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் எதுவுமே நாங்கள் கேட்டு பதில் சொல்ல மாட்டோம். அவங்களே சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். ஊழியருக்கு கொடுத்த ஆலோசனை, எதையும் கேட்காத, எதையும் சொல்லாத, அடுத்தது எதையும் வாங்காத, எதையும் கொடுக்காத, எல்லாம் கற்று சித்தம் ஒவ்வொரு அவர் நடத்துகிறோம். எதை கேட்கணும் அதை கேட்டுக்கிறோம். மக்கள்கிட்ட எதை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும் அதை சொல்லணும், அவ்வளோதான். எதை மக்கள்கிட்ட வாங்கணும் அதை வாங்கிக்கோ, வசனம் பிரகாரம் வாங்கிக்கோ, வசனம் பிரகாரம் வாங்கிக்கோ, வசனத்துக்கு வெளியே வாங்கிடாத. ஆமாம். அப்புறம் வசனம் பிரகாரம் நீ கொடு, வசனம் கொடுக்கறதுக்கு இருக்குது, வாங்குறதுக்கு இருக்குது, எந்த விஷயம் கேட்கறதுக்கு இருக்குது. ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு எந்த விஷயம் கேட்கணும், விசுவாசம் கேட்கணும் இருக்குது, எந்த விஷயத்தை நீ சொல்லணும் இருக்குது. கரெக்டாக அதை நடந்துக்கணும். ஐயா அடிக்கடி நமக்கு போதிக்கிறது. தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ பாருங்கள், இங்கே 1:37 வாசிக்கும் போது என்ன பாவம் செஞ்சனால இவருக்கு அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீ பிரவேசிக்கிறன்னு ஏன் சொன்னார்? என்ன பாவம் செஞ்சார்? கோபம் என்ன உண்டாகுது? இப்போ இருக்கிற டோர் என்ன செஞ்சது? க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு வந்தார். எவ்வளோ அதிசயங்கள், எவ்வளோ அற்புதங்கள், செங்கடலை பிளந்து வந்து எவ்வளோ ஒரு மூச்சு நமக்குலாம் திறந்து போயிடும். அவ்வளோ வந்து அப்படியே கீப் பண்ணிட்டார். ஆண்டவரே, முந்தி அப்படி இருந்தேன், கோவப்பட்டு செஞ்சேன், இப்படி சொல்ல பரவாயில்ல ஆண்டவரே. அது ஆனால் கர்த்தர் பார்வையில் ஒரு நல்ல அந்த வீட்டை பார்த்து மனுஷன் பிற்பாடு வெவ்வேறு வாசிக்கிறோம். ஏன்னா தேவனோட வீட்டில் அவன் என்னவா இருந்தான்? உண்மையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பசங்க சோத்திரம் உண்டாக. கோபம் உங்களுக்கு வர டோர் என்ன செஞ்சிடும்? க்ளோஸ் பண்ணிடும். நியாயம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே உபாகம் 34 வாசிங்க. உபாகம் 34 இந்த டைலாக் மறுபடியும் கொடுக்கப்படுறது. என்னப்பா புரியுதா? கோபம் ஆசுவாங்க நினைச்சிடும், க்ளோஸ் பண்ணி விட்டுரும். சில வாசல்கள் நினைச்சிடும், கோபம் நினைச்சு உண்மையிலே கட்டுப்படுத்தணும். புரிஞ்சுக்கணும். ரைட்டு. பார்க்கலாம், போக முடியாது. நீ ஒரு ரிசல்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண ஒரு கோல் சீக்கிருக்கு, நான் அவனை அழைத்து வந்து அங்கேருந்து அழைச்சி உண்மையாக கூப்பிட்டேன், அதை காமிச்சிட்டேன், உள்ளே போக முடியாது. ஏன்னா இந்த கோபோட மனுஷன் அங்கே வேலை நடக்காது. ஏன்னா அங்கே போய் கோபத்தில் 3 பேர் அடிச்சு விட்டாங்க, என்ன பண்ணுறாங்க? ஸோ கர்த்தர் எங்கே ஸ்டாப் பண்ணுறாரோ காணாம தேசத்தில் கோபம் பார்க்க நிப்பாட்டிக்கங்க. அப்படி கர்த்தர் செஞ்சால் அங்கே ஒரு தேவ நீதி இருக்கும். இப்போ தெரியுதா மோசே ஏன் நிப்பாட்டினார்? கோபம் இவனுக்கு இன்னும் அதை மாறலை. ஆனால் எவ்ரேயர் மனுஷனை கொலை செஞ்சேன் இல்லையா? அப்புறம் சாந்தமாக மாறினேன், மறுபடியும் இஸ்ரவேலை தூண்டி விட்டாங்க, கலகாரம் மாறினேன், மறுபடியும் கோபப்பட்டு என் வார்த்தையை நீ மீறிட்டு நான் பேசுகிறேன்னு சொன்னேன். இந்த கலகாரம் பேச இடிச்சுட்டு நீ ஏன்ட்ட உடச்சி போயிருந்துருக்கணும், கலகாரம் பேச வேண்டிய இடிச்சுட்டு நீ மீறிட்டேன். மறுபடியும் காணாம தேசம் விழுவிட்டா எல்லாத்துக்கும் வரும். ஒன்றும் இல்லை, அந்த லேடிஸ் அப்படி இந்தியா அவன் சாயங்காலம் போட்டு வர்றாங்க. அப்போ கஷ்டப்பட்டு தேவன் கொடுத்த ஜனங்களை அங்கே நீ நீதி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் கொலை பண்ணிட்டு தான் என்னதுக்கோ சரி. அப்போ எங்கே நிப்பாட்டிடணும்? அவளோட குணாசி. இப்போ சொல்லுங்க, இந்த கோவம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? அதிகாரத்துக்கு வந்துருக்குது. இது சுவாத்தில் உள்ள சில கேசம், சில சுவாத்தில் இருக்க குணங்கள். அதனால் இது மாற்றது ரொம்ப கஷ்டம். கோபத்துலேருந்து விடுதலை பெற ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல கையின் கிரிகளாவது தூக்கிரிகள் இருந்துச்சு, தப்பான கிரிகள் இருந்தால் ஏதாவது தண்டனை பெற்றுக்கிட்டு ஏதாவது சரி பண்ணிடலாம். கோபம் எரிச்சல் வந்து நிச்சயமாக இயேசுனாலும் ரசிக்கப்பட முடியும். அந்த உபதேசம் தான் ரசிக்கப்பட முடியும். அந்த உபதேசம் கையாளும் ரசிக்கப்பட முடியும். நான் இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு முழு பிரசங்கம் வேணும். ஆவியான சொன்ன முழு பிரசங்கம் பார்த்தா திரும்ப சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். சில வார்த்தைகளை திரும்பும். அப்போ சொல்ல நான் மறுபடியும் உடனே இதை பிரசங்க விரும்புகிறேன் அப்படின்னா இது சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னார். அந்த பிரகாரம் சில விஷயம் திரும்ப பண்ணணும். ஏன்னா கோபம் நிறைய வெளியே என்ன செஞ்சிச்சு தெரியுமா?
நிறைய காரியங்கள் டோர் அடைச்சிருச்சு, நிறைய டோர் அடைச்சிருச்சிங்க. இன்றைக்கி சில பரிசுத்தவான்கள் சும்மா சொல்லி கொண்டுருக்காங்க, எல்லாம் கோவப்பட்டு உடனே கதை சாத்தி கோவம் அப்படிதான் பாவம் செய்ய வைக்கும். ஆனால் தேவ நீதி பிரகாரம் செய்யணும். தேவன் எதுக்கு இங்கே நீதி செய்கிறார் தேவன், அதை தேவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை, நமக்கு கிடையாது. அப்படியே கோவப்பட்டாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உபதேசம் சொல்லுது. என்ன வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. சரி மீறி முச்சக்கிறது நம்ம தள்ளி விட்டாங்க, அப்படி கோவத்தை தள்ளி விட்டாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் டைம் அதோடு படிக்கணும். அது கால அளவு, அது ஆயுசு அவ்வளோதான். ஒரு இடம் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாதி இடம் அப்போ 3வது பாயிண்ட், முதல்ல கோபத்தினால் ஒரு மதிப்பு கிடையாது. 2 கோபத்துக்கு கோபம் ஒரு பாசம் வைக்கும். 3வது கோபம் ஒரு கதவு திறந்துருக்கு, கதவுல அடைக்க செய்யும். 7 சோத்திரம் உண்டாது. 4வது கோபம் எரிச்சல் தேவசத்தை முடக்கும். தேசத்தை அதாவது தேசத்தை விட்டு செய்ய முடியாமல் அதை தேசத்தை செய்ய வைக்கும். ஆனால் என்ன செய்யணும்னா முடங்கி வச்சிடும். கொஞ்ச நாளைக்கு எதிர்க்க முடியாது. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா செய்ய முடியாது, அசைக்கலாம். நம்ம பேர் போன ஒரு காரியம் தான். அடிக்கடி கோபம் எரிச்சல்னாலே நமக்கு ஒரு ஆள் ஞாபகம் வந்துடும். எரிச்சலும் ஞாபகம் வரும். யார் ஞாபகம்? எனக்குலாம் எரிச்சல் எங்கள் வீட்டில் மாதிரி ஞாபகம். எது கேட்டால் காலையிலே எரிச்சல், எதை கேட்டாலே எரிச்சல். அதாவது நம்ம தோரணை எப்படி இருக்குன்னா ஒரு அதிகார தோரணையாக இருக்கும். அது என்னோடய பேஷன், என்னோடய ஆட்டிடியூட். அது எல்லாமே ஒரு அதிகாரம் பண்ணுறேன் நினச்சிக்கிட்டே நினச்சிச்சு எது கேட்டால் கேட்டாலே கோபப்படும். அது என் சுபாவம், அது என்னோடய ஸ்டைலு. நம்ம ஒரு சிங்க பேச்சு தான் பேசுவோம். அது நம்ம ராஜரிகம். அது ஆமாம், அது நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இவ்வளோ வருஷமாக இருக்கும்போது இவர் ராஜரிகமாக பேசுகிறாரு அப்படின்னு போயிடணும். இருக்கலாம் அதிகாரம் பண்ணுறாரு அப்படின்னா என்ன மோரில் போட்டியாக போட போகிறேன் அப்படின்னு எரிச்சல் விடாது. இப்போ நமக்கு ரொம்ப கோவம், அங்கே எரிச்சல் விடா எனக்கு கோவம். அப்போ நம்ம தான் பொறுமையாக பண்ணிடுறாங்க. அப்போ எரிச்சல் அது நம்ம ஸ்டைலுங்க. நம்ம ராஜரிகம் ஒரு ஃபேஷனேட்டு. எல்லாத்துக்கும் தோரணை வராதுல்ல. ஒரு சில இடத்துல ஸ்டைலாக ஃபேஷன் வரும். எது தோரணை நீங்கள் பண்ணுற சேட்டைக்கு இது தோரணை ஒரு பேரை வச்சுக்கிங்களா அப்படின்றீங்களா? உண்மையில அதாங்க நான் மனசார பாவம் பண்ண மாட்டேன். நம்ம கூட பிறப்புனால ஒரு ஸ்டைல் தான். அதை நம்ம வீட்டில் சொன்னோம்னா எதுக்கெல்லாம் அதிகாரம் பண்ணுறாரியா அப்படின்னு நினச்சிட்டு அதிகாரமாக பண்ணலாமா? என்னோட ஃபேஷன். ஆமாம், அது ஒரு சிங்க நட மாதிரி, ஒரு ராஜ நட மாதிரி நம்ம பேசுவோம். ஒன்றும் இருக்காது விஷயத்தில். ஆனால் நம்ம பேசுவோம். கத்திரவசம் சோத்திரம் உண்டாத பாயிண்ட்டுக்கு வரும். நமக்கு இப்போ ஞாபகம் இல்லையா? கோபம் எரிச்சல் யார் வரணும்? எரிச்சல்னால யார் வரணும்? எரிச்சல்னால நம்ம பைபிள் யாரை சொல்லுவோம்? பார்க்க வச்சியா அது கோபம் இல்லையா? யோனா. எங்கள் ஆவி எப்படி வருது? எந்த ஆவியோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. யோனா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது. யோனா தான் எரிச்சிருப்போம். கடுமையான ஒரு எரிச்சல் உண்டாகும். இதுக்காக எரிச்சல் அப்படிங்கிற பாருங்கள். இந்த எரிச்சல் எங்கே கொண்டு விடுது பாருங்க. இந்த கோபம் அவர் எங்கே கொண்டு விடுது பாருங்க. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ அடக்கமாக இருக்கான். நான் இங்கிலீஷ் பைபிள் வாசிக்க அப்புறம் ஆமாம், சூசைட் வரைக்கும் போகணும்னு இந்த எரிச்சல் படுறதுக்கு என்ன பண்ணிட்டேன்? சூசைட் அந்த அளவுக்கு கோபம் கொண்டு இருக்கு. நான் இங்கிலீஷில் படிக்கும்போது தான் அது புரிஞ்சுது. இங்கிலீஷில் படிக்கும்போது தான் சேர்ந்து அது நான் டெத்துக்குள்ள போது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை போட்டுருக்கேன். அப்படி நம்ம சிறந்த இங்கிலீஷ் பைபிள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் சில காரியங்களில் அதான் அந்த தெளிவாக நம்ம இங்கிலீஷ் பைபிள் 2 கம்பேர் பண்ணி பண்ணிக்கலாம், வாசிக்கலாம். யோனா 4:4. யோனா 4:4. வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். இங்கே பாயிண்ட பாருங்க. இங்கே தேவன் சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்து. நீ எரிச்சலாக இருக்க நல்லதான்னு கேட்டார். நல்லது வாங்க ஏன் பயன்படுத்தினாரு? ஸோ கோபம் எரிச்சல் அங்கே ஒரு கெட்டதை பிறப்பிக்கிறது. அப்படி நல்லதாக இருக்கதா அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்களுக்கு எரிச்சல் கோபம் எல்லாம் ஒன்று தானே? கோபம் எரிச்சல் ஒன்று தான். நான் ஆரம்பி ஈஸியாக சொல்லிட்டேன். இன்டென்சிவ் ஆங்கரும் இரிட்டபிலிட்டியும் ஒன்று தான். உங்களுக்கு இன்னும் ஒரு ஆளுநர் அர்த்தம் வேணும்னா நான் ஒன்றா வசந்த வாசிங்க. 4:1 வாசிங்க. வந்துச்சா? இப்போ கோபம் வந்துச்சா? இந்த கோபமும் ஆண்டர் கேட்டது என்ன கேட்டார்? இந்த எரிச்சலாக உனக்கு நல்லதா அப்படின்னு கேட்டார். அப்போ கோபம் எரிச்சல் கெடுத்துட்ட ஒன்று தான். ரைட், ஒரு பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சா? கரெக்டாக சோதரம் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்ன பாயிண்ட் பாருங்க. 9 வசனம் வாசிங்க. 9 வாசிங்க. 9. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு சரி ஆமனுக்கு
நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். ஆமா, இது எனக்கு ரொம்ப நாள் தமிழில் சரியா புரியல. மரணம் வந்து எரிச்சல் நல்லதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து சூசைடு கொண்டு போகுது, டெத்து கொண்டு போகுது அப்படின்றத இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் இருக்கீங்களா வாசிங்க. 1 வச்சிருப்பாங்க. 9-10 வாசிங்க. 9. But God said to him, what right have you to be angry about the plant? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க? அது இவர் ஆமணிக்கு படுத்தி நல்லா சுகமாக தூங்கிட்டு இருக்காருங்க. அதை அது வந்து எரிஞ்சு போனால் இதெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த கரண்ட் போயிட்டு போது ஃபேன் ஆஃப் பண்ண எப்படி இருக்கும்? ஃபேன் போச்சுன்னா என்ன கோவம் வரும் நமக்கு. இந்த ஈபி கரண்ட் வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கரண்ட் ஆஃப் தூக்கத்துக்கு இருக்கிறாங்க, அந்த கோவம் தான் இருக்குது. அந்த மரம் எரிஞ்சு போனால் தூக்கம் கெட்டு போச்சு. கோவத்தை பாருங்கள் அவருக்கு. தூக்கம் போனால் அதுக்கு கோவமா? ஆமாம் வருது, நமக்கு தூக்கம் கோவம் தான் வருது. ஆமாம். Jonah replied, I have every right to be angry, angry enough to die. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இந்த ஃபேன் இப்போ ஆஃப் ஆகி போச்சு, இதுக்கெல்லாம் கோவப்பட சரிதானா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கோவப்படுது, இதெல்லாம் எரிச்சலாம், இவங்க ரைட்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னாரு. இவர் என்ன சொல்றாருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, என்ன இந்த எரிச்சல் இருக்கிறதுக்கு சாவ கூட எனக்கு ரைட்ஸ் இருக்குன்றார். அது இங்கிலீஷ் படிச்சுதான் தெரியும். ரைட்ஸ் எதுக்கு இருக்கு, கோவப்படுறது இருக்கான். அதே சமயம் ஆமாம், இந்த எரிச்சலை நான் என்ன செய்யலாம், அவன் குறிப்பாக சொல்ல போனால் ஃபேன் இல்லாமல் இருக்குது, பேசாமல் என்ன போயிடலாம், செத்து போயிடலான்றாரு. இதுதான் அவர் சொல்ல வர தமிழ் அர்த்தம். ஃபேன் இல்லாமல் இருக்குது, ஃபேன் இல்லாமல் எரிச்சல் இருக்குது, பேசாமல் இல்லைலாம். நான் காற்று வந்துட்டு இந்த மரத்தை நீங்கள் முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த காற்று இல்லாமல் புழுங்கலில் சாவது, புழுங்களுக்கு செத்து போயிடலாம் அப்படின்றார். அப்போ அவர் கோபம் எரிச்சல் எங்கே ஒன்று விடுது பாருங்க. நான் சொல்கிறது நினைவே மேட்டர் கிடையாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது நினைவே கிடையாது. இது காடுக்கும் யோனா கான்வர்சேஷனில் கோபம் கொண்டு பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் பத்திரமா வச்சிருந்தார். ஒரு அடி அடிச்சுருந்தா என்ன இருக்கா, ஒரு மரத்துக்கு பேச்சப்பார் தேவனை எடுத்து தேவனுக்கு ஒரு மரத்துக்கு தேவனை எடுத்து பேசுகிறேன், ஒரு அடி அடிச்சுருந்தா என்ன இருக்கும்? அப்போ கூட உங்கள் ஐயனாலும் செத்து போகிறாண்டவரேன்னு சொல்லி பாருங்க. ஐயோ இந்த மரம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, நீ அடித்தாலும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். சுவாபத்தினுள்ளது கோபம் எரிச்சல். அவர் தேவனுடைய அங்கே ஒரு போராடி கொண்டிருக்குது. குறிப்பாக அந்த உயிரை கூட என்ன செய்யலாம், நமக்கு தேவையில்லை அப்படின்றது. அதனால தான் இந்த மாதிரி தான் கோபம் உங்களை என்ன செஞ்சிருது. இந்த இடத்துல ஃபர்தராக அவரை தேவசம் செய்யறதுக்கு முடங்கி வருது. இது எது ஆரம்பத்தில் இருக்குது. அவருக்கு மாறிப்பட்டு மன கலக்கப்பட்டு அங்கேயா போயிடுது, அங்கே சொன்னால் இங்கோட போயிடுது, இப்படியே இருந்துச்சு. அவர் சொன்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் எதாவது ஆரம்பத்தில் சொன்ன ஆண்டவரே நீங்கள் அதை செய்யலை அப்படின்னு 1:4 நீங்கள் வாசிங்க எவ்வளோ 4 அந்த கோபத்தோட அந்த கோபத்தில் அவர் பேசிட்டு வர்றாரு. எந்த கோபத்தில் இணைய மக்களை ரசித்தனாலும் பேசிட்டே வர்றாரு. அதுலேயே ஆமாங்க செய்யக்கூடிய சம்பவம் நடக்குது. வாசிக்கலாம் 4 நாள். அதுக்கு முந்தின வசனம், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறதே நலமாய் இருக்கும் என்றான். இந்த வார்த்தை எதுக்கு? செடி போனதுனால சொல்லலை, செடி போனதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் இந்த வார்த்தை எதுக்கு சொன்னார்னா, நினைவே மக்களை காப்பாற்றினாலும் சொன்னார். நான் சொன்னதுக்கு எதிராக நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதனால் இதை செய்யறதுக்கு என்ன செய்யலாம், கோபம் கொண்டு என்ன செஞ்சார். 4:2 வாசிங்க. 2 வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். இதெல்லாம் கோபத்தில் உண்டாருங்க. தேவசத்தை முடங்கிறார், அவர் முடக்கிறார். தேவசத்தை செய்கிறவருக்கு முடக்கிறார். அதுக்கு முன்னாடி பாருங்க, கோபம் கொண்டு தான் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் வந்து பாசமான ஒன்று பண்ணலை, அன்பாலாம் பண்ணலை. தேவனுடைய கோபம் கொண்டு விண்ணப்பம் பண்ணுறார். நான் முன்னமே நான் உங்களுக்கு சொல்லலையா, நான் செய்யலையா, நீங்கள் இறங்குவே எனக்கு தெரியும். வாசிக்கலாம். இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் இருவையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்பதை அறிவேன். இப்போதும் கர்த்தாவே பிராணனை என்னை விட்டு இப்போ ஒன்றும் கெட்டு போகல, இப்போ வேணா என்ன செய்யுங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஓப்பனாக தானே சார். என்ன கோபத்தில் பிறகு தேவசத்தை அவரே முடக்கிக்கிறாங்க. நிறைய ஆட்கள் நீங்கள் கோபப்பட்டு சில தேவசத்தை அவங்களே முடக்கிக்கிறாங்க. கோபம் தேவசத்தை முடக்கும். இப்போ அவர் என்ன சொல்ல வராது தெரியுமா, ஃபர்தர் நான் எந்த தேவசத்தையும் செய்ய போகிறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. ஒரு செடி தர நல்லா தூங்கி எச்சு தெளிவாக பதில் சொல்லிவிட்டு தூங்கி மறந்து மறுபடியும் கோவப்படுறாரு.
இதே அப்படி தான் போல இருக்குது அப்படின்றது. ஆனால் கர்த்தர் நல்லவர். அது கடைசி வசனம் வாசிங்க. கவனம் கடைசி வசனம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷனும் அநேக மிருகஜீவர்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதேபமாமல் இருப்பேனோ. ஆமென். ஹல்லேலூயா. அநேக மக்களை நான் பரிதாபம் இருக்கணும். நீங்கள் அவனை ஏன் கோபம் கொள்ளலன்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் அவன் மேலே கோபம் கொள்ளலை? நினைவே ஜனங்க மேலே ஒன்றையும் கோச்சிக்கலாம், அவனையும் கோச்சிக்கலாம். போதுமா? அதுதான் பாயிண்ட். அவன் 1,00,000 பேர் நான் பரிதாபம் இருப்பானா? ஒன்றையும் கோச்சிக்க மாட்டேன், அவனையும் தேவன் நல்லவர். நாம் செஞ்ச கோபத்தெல்லாம் அட்டி வேணும் பிரித்து எடுத்துட்டு போயிடறான். நம்ம கர்த்தர் என்ன செய்யலை? நம்ம பட்ட கோபத்தெல்லாம் அடிக்கிறேன். அதுக்கு கர்த்தர் சோத்திரம் தருங்க. இனிமேல் கோபப்படாமல் இருங்க. ஹல்லேலூயா. 4 பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் பார்த்துருக்குறோம் கோபத்தை பற்றி. இது ஏதாவது இருந்துச்சுன்னா அப்டேட் இருந்தால் பிக்சர் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கர்த்தர் பசா சோத்திரம். கோபத்துக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. கோபம் பாவத்தை உங்களை உண்டு பண்ண செய்யும். கோபம் உங்களுக்கு திறந்திருக்க வாசலை அடைக்க செய்யும். கோபம் நீங்கள் செய்கின்ற தேவ சித்தத்தை முடக்கும். ஆனால் பின்னாடி செஞ்சுருக்கீங்க. ஆனால் அது வரைக்கும் அது முடக்கும். தேவ சோத்திரம். கோபப்பட்டு யாரையும் எதையும் திட்டாதீங்க. நல்லா கேட்டுங்க. நான் அவுட் ஆஃப் பாயிண்ட்டை சொல்கிறேன். கோபம் இது உபதேசம் தான் ரசனம் பார்த்து. கோபம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். கோபம் உறவை முடிக்கும். கோபம் உறவை முடிச்சிடும். அண்ணன் தம்பி பிரிச்சிடும். நல்லா கேட்டுக்கோப்பா. கோபம் என்ன செய்யும்? உறவை முறிக்கும். அண்ணன் தம்பி பிரிக்கும், அக்கா தம்பியை பிரிக்கும், கணமனைகளை கோபத்தை பிரிச்சிடும். நீங்கள் எல்லாம் கோபப்படுறது டைவர்ஸ் வாங்கி போயிட்டுருக்காங்க. ஏன் அந்த உபதேசம் அங்கே போய் சேரல? யாரும் அதை உபதேசிக்கல. அது ஊருக்காக லைட்டாக கோபடாங்க. ஓகே, அது போய் சேர்ந்துருவாங்க. சொல்லணும், இது மாதிரி திருப்பி சொல்லணும், கவுன்சில் பண்ணணும். ஏதோ கோபத்தினால செஞ்சுட்டா இருக்கணும், விடுமா. கோபத்தினால உங்கள் அம்மாவை கெட்ட வார்த்தை பற்றி திட்டாரு, கோபத்தினால செஞ்சுட்டா விடுமா. சொல்லுங்கள். இல்லை இவர் ஆரம்பத்துலேருந்தே நான் கல்யாணம் பண்ணாலும் 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதுதான் கோர்ட் கவுன்சிலில் அப்படி தான் நடக்கும். நான் 3 டைவர்ஸஸ்லாம் பார்த்துக்கிறேன். எங்கே நடக்கும்? கோபத்தினால அடிச்சு விட்டாரான். கோபத்தினால ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி போய்ட்டு எவனோட பிடிச்சிட்டு படிச்சுட்டு போயிருந்தான். அது எப்படி என்ன பார்த்தா சொல்கிறான்? அந்த அம்மா ஜட்ஜி கெஞ்சுது. இந்த அம்மாவோட சின்ன ஒரு 15 வயசு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு டைவர்ஸ். ஜட்ஜி அந்த அம்மா வயசாக ரொம்ப கெஞ்சுறாரு. அம்மா அவனோட வயசு 18 இப்போ 3 மாதம் ஆகிருக்கோ, கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, அவசரப்படாதீங்க, போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு சொல்லு. இல்லை சார், எனக்கு உடனே பண்ணுங்க. சரி 1 மாதம் கழிச்சு இல்லைண்ணா. சரி 3 வாரம் கழிச்சு வாமா, எனக்கு நிறைய வேலை எழுதி கொடுத்துருக்காரு. அவன் இவர் வேலைகளை எழுதி கொடுக்கல, போய் திங்க் பண்ணிட்டு வான்னு கோபத்தை தணிக்க பார்க்குறேன். அந்த கவுன்சிலிங் டீம் நான் பார்த்தேன். அப்பா ஜட்ஜி எவ்வளோ பொறுமையாக டீல் பண்ணுறாங்க. பணம் மனைவிக்குள்ள அப்படின்றாங்க. நல்லா கூட்டமாக சொல்லணும். அதெல்லாம் ரொம்ப கோவப்படாதம்மா, கோவத்தில் எடுக்க முடிவு நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்லணும். அது அதனால் அவங்க சொல்லாத வழி இல்லை. 7 மாதம் சோத்திரம் இல்லாத. அப்போது இந்த எது சொல்கிற உறவை முடிக்கும். அவங்களுக்கு டவுட்டானா இந்த வருஷம் சொல்லணும். ஆதியாகமம் 27:40. உங்கள் ஒப்பீனியனை உள்ள சேர்க்காதீங்கயா, நாங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம், நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சேர்க்க இல்லைங்க. வசனம் இருக்குது, என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். உபதேசம் 4 நாள் நமக்கு இப்படி போட்டுருக்குது. இது கோபத்தை பற்றி இதையும் ஒரு பாயிண்ட் ஆக்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கோபம் என்ன செய்யும்? உறவை முடிக்கும். வாசிக்குமா? ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்துக்கு இது 44 வாசிங்க. கடைசி வருஷம். கடைசி வருஷம் கரெக்ட். அப்படிங்களா? அவன் கோபக்காரன் ஏசா. ஆமாம், அவன் ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். யாக்கோபு ஆசிர்வாதத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அவனுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியாது. அவனும் வேற பெண்களோட தப்பாக இருக்கிறான். என்ன செய்ய முடியும்? ஸோ ஆசிர்வாதத்தை பாதுகாக்கணும். தம்பிகிட்ட கொடுத்தா பாதுகாக்கணும். தம்பிகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ தம்பின்னு ஆசிர்வாதம் எடுத்து அண்ணன் தம்பிக்கு அந்த ஆசிர்வாதம் பண்ணணும், அண்ணனுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் கோவப்படுறாரு. எப்பண்டா அவனுக்கு போடுத்தலான்னு இருந்தார். இப்போ என்ன செய்ய? தாயே செய்யாத, அவன் கோவம் தனி விட்டு நினைக்கின்று தள்ளி நில்லு அப்படின்னு இப்படி பிரிச்சுக்கிறதா இல்லையா? ஏசா கோபம், ஏசா அன்பாக இருந்தால் வந்துருக்குமா? அவன் கோபம் தெரிஞ்சு அன்பாக இருக்க வழி இல்லை. ஏன்னா அவன் ஆசிரத்தை எடுத்துக்கொண்டாங்கிற ஒரு காரியம் இருக்குது. ஆனாலும் அவங்க அன்பாக சொல்கிற முடியல. அவர் கோவப்படுற ஒரு சோகமாக ஏசா இருந்ததுனால பிற்பாடு கூட வாரான், கோபப்பட்டு தான் வாரான். கத்திரபாசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால கோபம் அக்கா தம்பி சில உறவுகளை பிரிக்கிறது, கோபம் அண்ணன் தம்பி பிரிக்கிறது, இதெல்லாம் நம்ம இந்த கோபத்தினால உண்டான சில உறவு முறைகளை நம்ம கற்றுக்கிறதுனால இனி வருங்காலத்தில் சேர்க்க பார்ப்போம். கோபப்படாமல் இருப்போம்.
அது எல்லாத்துக்கும் கர்த்தர் உதவி செய்வார். நமக்கு கோபுற உரிமை கிடையாது. அப்படியே நியாயமான கோபம் தேவ நீதி பெறதுன்னா அதுக்கு என்ன செய்யணும், ஒரு தாமதமாக தான் இருக்கணும், அது வெயிட் பண்ணணும். அந்த கோபத்தினால உங்களுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அந்த கோபத்தினால ஒரு பாவம் தான் உண்டாகும். அந்த கோபத்தை உங்கள் வாசலை அடைக்க தான் செய்யும். அந்த கோபம் தேசத்தை முடக்க தான் செய்யும். குறிப்பாக கோபம் உறவை முறிக்க தான் செய்யும். அந்த கோபம் நமக்கு ஹல்லேலூயா என்னை விட்டு விடுவோமா? ஹல்லேலூயா கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் குணாவசியத்தில் ஏதாவது மாற்றம் நினைச்சீங்கன்னா பசுத்தாவை நிச்சயமாக உதவி செய்வார். ஹல்லேலூயா ஆவியானது வசனத்தை கொடுக்குறார், அவங்க நடப்பிப்பார். எல்லா கோபத்தை கொண்டு நீங்கள் விலைக்கு விடுவாங்க. ஹல்லேலூயா கோபம் செய்யாமல் கோபப்படாமல் இருந்து அதுக்குரிய பாவம் செய்யாமல் இருந்து நம்ம கர்த்தர் பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா கர்த்தர் வழி நடத்துவாங்க. ஹல்லேலூயா ஏதாவது மேலான வசனத்தை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கோபப்பட்ட கர்த்தர் அவங்களை அடக்குவார். கோபப்பட்ட கர்த்தர் அடக்குவார். இது தேவ கைக்குள்ள இருக்கிற அமைச்சான் அடக்குவார். சங்கீதம் 26:10 வாசிச்சு. சங்கீதம் 26:10 ஆண்டை ஒப்படைச்சுங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டே இருந்தாருன்னா வச்சுங்க, யாராவது ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆண்டை ஒப்படைச்சுங்க. இந்த வசனம் சொல்லி மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். மிஞ்சி கோபத்தை நீர் அடக்குவீர். ஹல்லேலூயா. ஒரு கோபப்பட்டா அங்கே தேவ மகிமையாக இருக்கணும், அந்த மாதிரியா இருக்கணும். பேச சொன்னாங்களா, வாரம் அடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது தேவ மகிமை இருந்தால் ஓகே. ஒருவேளை வேறு விதமாக நீங்கள் மாம்சமாக கோபப்பட்டு ஏதாவது பண்ணி அப்படின்னா மிஞ்சி கோபத்தை சிவர் கத்துறதை அடக்குவார். ஹல்லேலூயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆவியான உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், ரெடியாக இருப்பார். நம்ம ஆவியான ஒப்புவமாக கோபத்துக்கு விலகி நட்கள் செய்து தேவனுக்கு புரியமாக வாழ்வோமாக. கர்த்தர் அவன் வார்த்தையை ஆசைப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளாம் தேவனை சோதரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.